வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் கொஞ்சம் சட்டிலான விஷயம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு பெரிய மாற்றம் இங்கே நடந்திருக்கு. நம்ம பெரிய அளவுக்கு கவனிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு தெரியல. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பீரியட்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலலாம் இப்போ கூட அந்த டயலாக் உண்டு. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னால் அது அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அம்மா அன்பானவங்க, பாசமாக இருப்பாங்க. அப்பானா படிக்கிறது, அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடி தருகிறவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை உண்டு. இது இப்போ காலப்போக்கில் அப்படி நகர்ந்து குறிப்பாக நம்முடைய மிடில் கிளாஸஸில் பார்த்தோம்னா இது அப்படியே இப்போ மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பீரியடில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலாம் அப்பா வராருன்னா டக்குன்னு எல்லாம் இருந்துச்சு புக்கு எடுத்து வச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிக்கிறாங்களோ இல்லை படிக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரியாவது ஒரு பாவனை காட்டணும், இல்லை அப்பா திட்டுவார். ஆனால் இப்போ கவனித்து பார்த்தோம்னா இது அப்படியே ரிவர்ஸாக மாறின மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அது எப்படி மாறி போச்சு கிட்டத்தட்ட அப்படின்னா, மிடில் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் அம்மா என்றால் அறிவு, அப்பா என்றால் அன்பு அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அப்பா கொஞ்சம் லீனியன்ட்டாக இருக்காரு. விடு ஏன் போட்டு படுத்துற படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விடுமா. என்ன ஒரு நாள் இப்போ ஸ்கூலுக்கு லீவ் போட்டால் இப்போ என்ன மோசமாக போச்சு, விடு இருக்கட்டும், விளையாடினா விளையாடிட்டு வரட்டும்ப்பா, ஏன்ப்பா படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகள்கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குற கண்டிஷனுக்கு இருக்குது. அம்மாக்கள் இப்போ ரொம்ப பாடம் நடத்துகிற ஒரு சூப்பர் டீச்சராக மாறி இருக்காங்க. படிக்கிறது சம்பந்தமாக ரொம்ப அப்சஸ்டாவோ அல்லது அதில் அதீத ஆர்வம் காட்டக்கூடிய ஆட்களாகவோ, ப்ராஜெக்ட்டுக்காக சார்ட்டு தேடி அலைகிறது, ப்ராஜெக்ட் போட்டு கொடுக்குறது, மறுநாள் அவனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு ஈவினிங்கே படிக்க வச்சு டியூஷனுக்கு அனுப்பி அப்பா தூங்கிட்டு தான் இருப்பார். ஓகே, அப்பாக்கள் ரோல் அப்பப்போ என்ன நல்லா படிக்கிறானா அப்படின்னு கேட்குறதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஏன் இந்த மாற்றம் நடந்திருக்கு? இது ஒரு பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 20 இயர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த பேரடைம் ஷிஃப்ட் ஏன் நடந்திருக்கு, இதுக்கான காரணங்கள் என்ன? இப்போதைய அம்மாக்கள் ஒரு சூப்பர் டீச்சர் போல் எப்போதும் பாடம் படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஸ்ட்ரிக்ட் மதராக மாறினது ஏன்? நீங்கள் எந்த இடத்துல இருந்து வீட்டில் பாடம் சொல்லி கொடுப்பீங்க? ஹாலில் டிவி ஓடிட்டு இருக்கோம். இந்த பக்கம் சோஃபா செட் ஆ உட்காந்துருப்போம். சோஃபாவில் உட்கார மாட்டோம், கீழே உட்காந்துரும். சோஃபாவில் உட்காந்தா தூங்கிடும். ஓகே, கீழே உட்காந்துப்போம். சொல்லி கொடுக்கும்போது நான் டீச் பண்ணும்போது சவுண்ட் கம்மி பண்ணி வச்சிருவோம். சொல்லி ஃபுல்லாக கொடுத்துருவேன். எல்லாம் பண்ணிட்டு எழுதுறதா இருந்தால் டிவி சவுண்டில் வச்சு எழுத வச்சிடலாம். ஹோம்ஒர்க்ஸ் சொல்லி கொடுக்கறதா இருந்தா டிவி சவுண்ட் கம்மி பண்ணி வச்சு சொல்லி கொடுத்துட்டு ஓ ரூம்ல போய் வாசி. நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஒரு காட்சி வேணும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் பாடம் சொல்லி கொடுக்கறது அது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அதுதான் கேட்குறேன். என் பொண்ணு வந்து என் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பா. அவள் சப்பனம் போல உட்காரணும்னு அவசியம் இல்லை. அவளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி உட்காரணும். அப்படி உட்காந்து தான் படிப்பேன்பா. சோஃபாவில் வேணும்னா சோஃபாவில் உட்காரணும்பா, இல்லை தரையில் உட்காரணும்பா, இல்லை அந்த சோஃபாவில் போய் உட்காரணும்பா விட்டுடுவேன். டிவி கம்பல்சரி ஓடணும். டிவி கம்பல்சரி ஓடி அதை நான் மோட்டிவேட் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சோட்டா போய் மீது வரப்போகுது, அது பார்க்கணும்னா இது படிக்கணும். அது மோட்டிவேட் பண்ணி உட்கார வைக்கணும். நீங்கள் படிப்பு சொல்லி கொடுக்குறது எப்படி இருக்கும்? 5 to 7 தான் ரீடிங் டைம். ஓகே, ஹாலில் தான் சொல்லி கொடுப்பேன். கீழே தான் உட்காரணும், சோஃபாவில் உட்காரக்கூடாது. ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறாளோ அது மட்டும் தான் எடுத்து வச்சு அந்த புக்ஸ் மட்டும். எஸ், அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போகணும். ஓகே, அவ்வளோதான். டிவி ஓடாது. ஓகே, வேற பின்னால நான் பெட்ரூமில் தான் சார் சொல்லி தருவேன். பெட்டில் நான் இந்த சைடு கால் நீட்டிட்டு தான் உட்காந்துருப்பேன். கையில் என்னுடைய மொபைல் இருக்கும். என் ஆப்போசிட்டில் என் பையன் உட்காந்துருப்பான். பேக் இருக்கும், ஒரே நோட் இருக்கும், பென்சில் இருக்கும், ரைசர் இருக்கும், ஷார்ப்னர் இருக்கும். பாக்ஸ் எல்லாம் எடுக்க விட மாட்டேன். பாக்ஸ் எடுத்தால் திறந்து மூடிக்கிட்டே இருப்பான், விளையாடிட்டே இருப்பான். நான் வந்து ஒரு லாக்டு ரூமில் இருப்பேன். அந்த லாக்டு ரூமில் வந்து எனக்கு ஒரு சேர் இருக்கும், அவனுக்கு ஒரு சேர் இருக்கும், டேபிள் இருக்கும், ஒரு ஒயிட் போர்ட் மார்க்கர் இருக்குது, புக்ஸ் எல்லாம் இருக்குது, வாட்டர் பாட்டில் இருக்கும். நான் மொபைல் வச்சுருக்க மாட்டேன். என்னோடய மொபைல் அந்த ரூமில் இருக்காது, டிவி அந்த ரூமில் இருக்காது. கண்டிப்பாக அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் என்னென்னா, அவன் ரெஸ்ட் ரூம் போகணுன்ட்டு எவ்ரி 5-10 மினிட்ஸ் எழுந்து வெளில ஓடுவான். அது தவிர மற்றபடி ரூம் லாக்டாக இருந்து நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் ரூமை திறந்துட்டு வெளில வருவோம். ரூமே லாக் பண்ணிடுவீங்க? வெளில போகாத மாதிரி ரெஸ்ட் ரூம் மட்டும் வெளில போவோம், மற்றபடி வெளில போக முடியாது. அடுத்த கேள்விக்கு பேர் என்ன, பாடம் நடத்தும் போது என்னென்னலாம் இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன இல்லைன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும்? மெயினாக வந்து ரஃப் நோட் இல்லைன்னா கொஞ்சம் கோவம் வரும் சார். அன்னைக்கு உள்ள பாடத்தை படித்து எழுதிட்டு ரஃப் நோட்டில் எழுதி காட்டணும். எல்லாமே பேக் எல்லாமே வச்சுட்டு நாளைக்கு ப்ராஜெக்ட்க்கு பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வா ஏதாவது சொல்லுவாங்க தெரியுங்களா சார். ப்ராஜெக்ட்க்கு தேவையான ஒர்க் ஷீட்க்கு பிக்சர்ஸு இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் இதெல்லாம் நம்ம உட்காரும் போது வெளியே போய் வாங்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்பதான் பயங்கர கோபம் வரும். பாடம் நடத்தும் போது என்ன செய்தால் உங்களுக்கு சுருன்று கோபம் வந்துவிடும்?
இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லா கிளாஸ்லையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் பேரண்ட்ஸோட இருக்கிறோம். எல்லாரும் வந்து இன்னைக்கு டெய்லி ஹோம்ஒர்க்ஸ் இன்னைக்கு இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்ட்டு இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு ஒரு வந்து என் குழந்தை இதெல்லாம் எழுதலையே அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, இல்லையே இது முடிச்சிருக்காங்களேன்ட்டு. அப்போ நான் என் பொண்ணை பார்ப்பேன், நீ என்ன பண்ணிட்டு இருந்த நடத்துறச்ச, உனக்கு மட்டும் இல்லை, அம்மா பெல் அடிச்சிட்டாங்க மாமா, பெல் அடிக்கிற வரைக்கும் இப்படி அவங்களாலலாம் முடிக்க முடியுது, ஏன் முடிக்க முடியல, அது எக்ஸ்ப்ளனேஷன் டீச்சர்கிட்ட கேட்டியா, அந்த மாதிரி அது முடிக்கணும் இன்னைக்கு இருக்கும். ஆனால் இதுக்கான பேசிக்கே இருக்காது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான், பட் இதுக்கே வந்து ப்ரெஷர் ஏறும். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க கவனிக்கிறப்ப உங்கள் மனைவி பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த காட்சியில அவங்க முகம் எப்படி இருக்கு? அப்படியே எரிச்சலா இருக்கும். இப்போ கிச்சன் போயிட்டு வந்துடுறேன், வந்து வரக்குள்ள எல்லாம் எழுதி வச்சுக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு வரோம். வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அவ்வளோதான். எப்படி அடிப்பாங்க? அடி ரொம்ப அடிக்க மாட்டா, பிடிச்சி கிள்ளி விட்டுருவா. பிடிச்சி கிள்ளி விட்டுருவா. பாடம் நடத்தும் போது உங்கள் மனைவியின் முகம் அந்த நேரத்தில் கோபம் அடையும் போது எப்படி மாறிடுது? ஒரு ஹாரர் படம் பார்த்த மாதிரி இருக்கும். இல்லை இந்த இதெல்லாம் வேணாம் சார். சார் ஆண்கள்கிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, கொஞ்சம் உடனே கிண்டல் பண்ணுற டோனு போயிடும். ஹாரர் படம் பார்த்தோம்னா புரிஞ்சுக்கோங்க, இது நீயானா நீங்கள் அதை கிண்டல் அடிக்கிறதுக்கு நான் ஸ்பேஸ் தர முடியாது, புரிஞ்சுக்கணும். உண்மையாக நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஹாரர் படம் பார்த்தா எப்படி இருக்கும்னா எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு தெரில சார். பயங்கர கோவமாக இருக்கும் சார், நம்மளாலே அந்த ஃபேஸை பார்க்க முடியாது. அந்த பயங்கர கோவம் நம்ம ஏதாவது சாஃப்டாக வரும்போது நமக்கே பயமா இருந்து நம்ம சைலண்டா போயிடுவோம். ஓகே, அவ்வளோ அந்த அளவுக்கு ஃபேஸ் கோவம், நாமே பயப்படக்கூடிய அளவுக்கு சாஃப்டா பார்த்து இருப்போம். நம்ம அந்த டைம்ல நம்ம என்டர் ஆகிறதுக்கு பயப்படுவோம். பாடம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த டோன் வந்து மெல்ல ஆரம்பிப்பாங்க, சொல்கிறத கவனி அப்படின்னு. அது மெல்ல ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு போக போக அந்த டெசிபல் லெவல் அதிகமாகினே இருக்கும். ஒரு லெவலில் நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம், ரொம்ப சத்தம் போடாத, பக்கத்து வீட்டெல்லாம் கேட்கும், பொறுமையாக அந்த அளவுக்கு சவுண்ட் ஆகி மூஞ்சி அவங்க ரெட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஓகே, முகமே செவந்துடும். நமக்கே இதாக இருக்கும், ஏன் இந்த அளவுக்கு டார்ச்சர் போட்டாப்புல குழந்தை, கொஞ்ச நேரம் விட ஃப்ரீயாக தான் விடணும், இல்லை இல்லை அவன் இன்னும் முடிக்கவே இல்லை அப்படின்னு. ஓகே, முகம் ரொம்ப சிவப்பாயிடும், கையில் கிடைக்கிற பக்கத்தில் குழந்தைங்க வச்சிருக்க புத்தகத்தை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓ, புத்தகத்தை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஓகே, வேற அவர்களுக்கு என்ன கோபம் இருக்கிறது, அதை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? உட்காந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க சார், கொஞ்ச நேரம் வந்து சத்தமாக பேசிட்டு இருந்தவங்க சத்தமே இருக்காது, பையன் மட்டும் அழுதுட்டு இருப்பான். ஓ, பார்த்தீங்கன்னா முதுகில், தலையில், தொடையில் எல்லா இடத்துலையும் அடி விழுந்துருக்கும். ஓ ஓ, சாதாரண நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே கேட்காத மாதிரி பேசுவாங்க, பாடம் நடத்தும் போது தெரு முனைக்கே கேட்கும். ஓ, நாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, அங்கே பொண்ணுக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு, பையனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற ஒரு மாதிரி சவுண்ட் ஹெவியா இருக்கும். சவுண்ட் ஹெவியா இருக்கும். சாதாரண நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே கேட்காது, அந்த அளவுக்கு சாந்தமா பேசுவாங்க. பாடம் நடத்தும் போது சாந்தமா பேசக்கூடியவங்க அப்படியே மாறிடுவாங்க. ஓகே, சாதாரணமாக நடத்திட்டு இருப்பாங்க, சரியா படிக்கலன்னும் பொழுது நல்லா அடி சாத்திட்டு ஹாஸ்டலில் கொண்டு போய் உன்னை விட்டுருவேன். ஓ, ஹாஸ்டல் கொண்டு போய் உன்னை விட்டுருவேன். ஸோ இங்கே இருக்க எந்த ஃபெசிலிட்டியும் கிடைக்காது அப்படின்னு மிரட்டுவாங்க. பாடம் நடத்தும் போது அவர்களுக்கு கோபம் என்ன வருகிறது, வந்தால் என்ன செய்கிறார்கள்? அது கோபத்தில் உச்சகட்டமாக இருக்கும், அடி விழும், ஒவ்வொன்று சத்தம் கேட்கும், நமக்கு கோபம் வரும், கேட்டோம்னாக்கே அந்த கோபம் நம்ம மேலே திரும்பிடும். ஓகே, நம்ம அந்த உட்காந்து இருக்க முடியாது, எந்திரிச்சு போயிட வேண்டியதான். ஓகே, உச்சகட்டமாக இருக்கும். உச்சகட்டமாக இருக்கும். பக்கத்தில் ஒன்று குழந்தைங்க அழுவாங்க, ஏன்னா 2 அடி விழும். ஒரு சீரியஸாக போகும்போது அவங்களே அழுவாங்க. அவங்களும் அழுவாங்க. ஓ, இதுவும் நம்ம சொல்கிறத கேட்கலையே, ஆற்றாமையில். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்போ சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னதை மறந்துடுவா குட்டிமா. மறந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போயிட்டு குச்சி வச்சு வந்து டங்கு 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 டங்குன்னு நடந்து வருவாங்க. நம்ம படுத்துட்டு இருப்போம், அந்த ஃப்ளோர் அதிரும் நடக்கும்போது, நம்ம படுத்துட்டு இருப்போம், அப்போ தான் கொஞ்சம் டயர்டில் அப்படி தூங்கிட்டு இருப்போம், டங்கு டங்கு டங்குன்னு ஏன்டி இப்படி நடக்கிறேன்னா, உங்களை படிக்கிறாளா, என்ன பண்ணுற, எந்திச்சு பாரு அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுங்க, சரி குட்டிமா படிச்சிருமா, பார்த்துமா, பாருமா பார்த்து படிமா, கொஞ்சம் டக்குன்னு மறந்துடுவா. அது மூஞ்ச பார்த்தீங்கன்னா பிடிச்சி கிள்றது தொடைய அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு ஏன்டி புள்ளி இப்படி அடிக்கிற அப்படின்னா, நீ வேலை பாரு, ஒரே வார்த்தை முடிஞ்சு போய். ஓகே, இல்லை தான் கரெக்டாக சொன்னார், டங்கு டங்குன்னு வரும். அப்படி கோவம் அந்த நடையிலே பயம், நடக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஹால் அதிர மாதிரி இருக்கும் சார். கொஞ்சம் சொல்லி தரும்போது இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போ எல்கேஜி சேர்க்க போகிறாங்க. சரி, சேர்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஃபோர்ஸ் இருக்குது, இன்னும் படிக்க ஆரம்பித்து அவன் மிஸ்டேக் பண்ணானா எந்த அளவுக்கு போகுன்னு தெரியல. ஓ, இப்போவே அந்த ஃபோர்ஸ் இருக்குது, ஹால் அதிர அளவுக்கு ஃபேஸ் இருக்குது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி, மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி, மற்றும் ஆதித்யாராம் குரூப். குழந்தைய அவங்க அடிக்கிறாங்க அல்லது நீங்கள் நினைக்க ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்டர்ஃபியர் ஆனால் உங்கள் மேலே எப்படி கோபத்தை காட்டுவாங்க, அந்த கோபம் உங்கள் மீது திரும்பும், அது எப்படி இருக்கும்? இப்போ என்னாச்சு, ஏன் குழந்தைய போட்டு இப்படி கத்திட்டு இருக்க, படிக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு படினா
இவ்வளோ நேரம் கரடியை கத்தி சொல்லிட்டு இருக்கேன்ல, வந்து இப்போ வந்து கேட்குறீங்க, ஒன்று நீங்கள் சொல்லி கொடுங்க, இல்லைன்னா அந்த பக்கம் போங்க. அவள் படிக்கலன்னா நாளைக்கு மிஸ் கிட்ட போய் யார் பதில் சொல்றது? அங்கே நின்றுட்டு கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்பா. இதுக்கு என்ன சொல்லி நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருந்து சொல்லுவீங்களா? இல்லை போய் ரூமில் உட்காருங்க அப்படின்னு ஒரே வார்த்தை. ஓகே, அவ்வளோதான். அதானே கேட்டேன். இதுதான் உங்களை எப்படி பேசி திருப்பி அனுப்புகிறார்கள். நீங்கள் இன்டர்வியர் ஆனா உங்களை என்ன சொல்லி பேசி திரும்ப அனுப்புகிறார்கள்? சிம்பிளாக ஒரு மொனவலோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகும் நம்ம டைரக்ஷன் பார்த்து. அவ்வளோதான், நம்ம பேசாமல் போயிட வேண்டியது. ஓகே ஓகே. பக்கத்தில் சார், பையனை கண்டிக்கும் பொழுது இந்த மாதிரி படிப்பு விஷயத்தில் கண்டிக்கும் பொழுது தயவு செஞ்சு தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு தலையிடாதீங்க சொல்லுவாங்க. படிக்கிற விஷயத்தில் நான் கண்டிக்கும் போது அவன் தலையிடாதீங்க. நீங்கள் அரை மணி நேரம் இருந்து கவனிச்சு பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. சும்மா இந்த பாதியில் வந்து நடுப்புற சொல்கிற வேலையெல்லாம் வேணாம். அரை மணி நேரம் நீங்கள் வந்து கவனிச்சு பாருங்க, அப்போ தெரியும். நீங்கள் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வரீங்களா? ஒழுங்கா வரதில்ல, நான் தானே போகிறேன், நான் பதில் சொல்லணும், அதனால் நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படின்றோம். ஓகே, கரெக்டாக சொன்னாருங்க. பொண்ணு அடி வாங்கும் போதோ இல்லை திட்டும் போதோ நம்ம போனால் அடுத்த நிமிஷம் நம்மள ஒரு முறைப்பாங்க, உன் வேலையை பார்த்துட்டு போறியா இல்லையா அப்படின்னு. இல்லைன்னா புக்கை நம்ம கையில் ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. புக்கை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே, பக்கத்தில் அவங்கக்கிட்ட காட்ட முடியாத மிச்சம் மீதி இருக்க கோவத்தெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக நம்மகிட்ட காமிச்சிட்டு, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கிற நாலேஜ் அகாடமிக்கில் இல்லாதனால தான் இன்னும் இந்த லட்சணத்தில் இருக்கிறோம். ஸோ அது மாதிரி பிள்ளைங்களையும் கெடுத்துடாதீங்க. ஸோ என்னோட வாழ்க்கை போன மாதிரி மற்றவங்களோட வாழ்க்கையும் போயிடக்கூடாது. ஓகே. அதனால் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு, எந்த எக்ஸ்ட்ரீம்னு பார்த்தா ஒரு மாத்திரை பிபி மாத்திரை போடுற அளவுக்கு போய் போட்டு வந்துடுவாங்க. ஓகே, எல்லா கோவத்தை கொட்டிட்டு அதாவது உங்களுடைய வீக்னஸை பட்டு நடிப்பாங்க. அகாடமிக் நாலேஜில் நம்ம கம்மி அப்படிங்கிறத டக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம போவோம், அப்போ தான் போவோம். இந்த வேண்டாம் உங்கள் ஒப்பேன் போ, உங்கள் அப்பையிட்டே போய் படிச்சுக்கோ, ஒப்பையிட்டே போயிரு. இன்னைக்கு இப்போ நம்மளை பார்த்தோன்னே அவங்க ஃபேஸ் மாறும், குழந்தையோட ஃபேஸ் மாறும். இப்போ அவங்க ரொம்ப ஹார்டாக சொல்லிட்டு இருப்பாங்க, சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம போனோடனே அவங்க ஃபேஸ் மாதிரி கண்ணெலாம் கலங்கும். வந்துட்டார் யாராசா, நம்ம ஒப்பேன் வந்துட்டார் போ, அவ்வளோதான். ஏன் இந்த கோபம் இருக்கிறது? அவங்க நிறைய சொன்னாங்க இல்லையா, ஏன் இந்த கோபம் இருக்கிறது? பிள்ளைகள் மீது ஏன் இவ்வளவு கோபம் இருக்கிறது? எல்லாமே புரிஞ்சுக்கும் போது டிவில வருது, எல்லா கேரக்டர்ஸும் தெரியுது, கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாமே அப் டு டேட் சொல்றாங்க. அந்த டங்கமாரி சாங்ல நமக்கு வாயில வரல, அதுங்க கிளீனா சொல்றாங்க. அவ்வளவு படிக்கிற டேலண்ட் இருக்கிறாங்க, ஏன் இந்த ஒரு இது பிடிக்கும், ஒரு பேராகிராஃப் படிக்க முடியல? அதனாலதான் கோபம் வருது. ஓகே, அதான் கேக்குறேன். பக்கத்துல ஏன் கோபம் இருக்கிறது? பாடம் சொல்லி கொடுக்கும்போது ஏன் இவ்வளவு கோபம் இருக்கிறது? ஆக்சுவலா பாடம் சொல்லி கொடுக்குற டைம் வந்து டிவி பார்க்குற டைமு, வீட்டில் சமைக்கிற டைமு, நிறைய வேலை இருக்கிற டைமு, அதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம வந்து பாடி சொல்றதுக்கு போய் அவங்க பக்கத்தில் உட்காதோம். அது ஒரு ஆஃப் அன் ஹவர் முடிக்க வேண்டிய வேலையை வந்து 1 hour 2 hour இழுத்துட்டு இருக்கும்போது நமக்கே எரிச்சிடுது. இந்த சிம்பிளான இவ்வளோ டைம் எடுக்கிறாங்க. அந்த பிஸி டைமுக்குள்ள நம்ம நேரம் ஒதுக்கி செய்யல, அவங்க அதை ரெஸ்பாண்ட் பண்ணலாம், கோவம் வந்துடும். ஆமா. ஓகே, எஸ். என்னோட கேஸ்ல வந்து நான் ஒர்க்கிங் மதர், எனக்கு ஒரு டைம் ஸ்கெடியூல் இருக்கு, என்னால் இவ்வளோ நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். என்னோட டைம் லிமிட்டை நான் அதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவேன். எனக்கு இன்னும் half an hour எனக்கு ஒரு கால் இருக்கு, இன்னும் 1 hour அந்த டெலிவரபிள்ஸ் கொடுக்கணும், அதுக்கு நடுவில் நான் half an hour உன்னோட ஹோம்ஒர்க்கை நான் முடிச்சாகணும். ஆக்சுவலாக அதை முடிக்கிறதுக்கு 1 hour டைம் எடுத்துக்கும். பட் நான் அவளை half an hour ஃபோர்ஸ் பண்ணதுனால அவள் டயர்டாவா இல்லை என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி போகிறப்ப நான் வாய்ஸை ரைஸ் பண்ணணும், ரொம்ப ஃப்ரீக்கியாக பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கு, யூ ஆர் ஒர்க்கிங் மதர், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த மாதிரியான ஒர்க்கிங் ஷெட்யூலுக்கு நடுவில் சுருன்னு பிள்ளைகிட்ட கோவத்தை காட்டுறீங்களே, இதே கோவத்தை உங்கள் கலிகிட்டையோ உங்கள் கணவர்கிட்டையோ நீங்கள் காட்டுவீங்களா? ஹஸ்பண்ட் கிட்ட முடியும், பட் கலிகிட்ட முடியாது. இல்லை, ஆக்சுவலாக ஹஸ்பண்ட்டை கூட அவ்வளோ கிடையாது. ஆக்சுவலாக ஏன்னா அதுக்கு உங்களுக்கே தெரியல, ரியாலிட்டி சிக்கல்கள்லாம் இருக்குன்னு அவ்வளோ காட்ட முடியாது. என்ன சொல்ல போனால் அவங்க மேலே இருக்க கோவத்தையும் பிள்ளைகிட்ட தான் சில நேரத்தில் காட்டுவோம் நம்ம, இல்லையா? ஏன் அங்கே மட்டும் அவ்வளோ கோவம் வருது? அவ்வளோ நேரம் நல்லா விளையாண்டுருப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆமாம், 1 hour படிக்கலான்னு சொன்னோன்னா அவன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டெரர் மாதிரி மாறிடும். அப்படி ஒரு முறை மறைச்சிட்டு அந்த புக்கை வந்து பேக்கை கொண்டு டொமார்னு கீழே போடுவான். ஏன்டா இவ்வளோ நேரம் நல்லா தான்டா இருந்த, ஏன்டா கொண்டு இப்படி போடுற, படிக்கணும்னா மட்டும் உனக்கு ஏன்டா அவ்வளோ சங்கடமா இருக்கு அப்படின்னா, நான் அதை படிச்சிட்டேன், நான் படிச்சிட்டேன்லம்மா, இங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னும் போது என்னமா அப்படின்ட்டே இருப்பான். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் சளைக்க மாட்டீங்களே? அதுக்கெல்லாம் சளைக்கிற மாதிரி அதுக்கு இல்லை சார். அடுத்தது ஒரு 1 hourக்குள்ள என்ன ஆகுனா, பசிக்குதுமா, 8:30 மணி ஆச்சுன்னா போதும், அம்மா பசிக்குதுமா, அந்த முகமே வாடி போயிடும் ஒரு மாதிரி. அந்த பசிக்கிற பிள்ளை பசிக்குதுன்னு சொல்ற பிள்ளைய படிக்கன்னு சொல்லவும் முடியாது நம்மளால. கொஞ்ச நேரம் ஆனாலும் அப்படியே தயங்குவான், அம்மா ரொம்ப முடியலம்மா, நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி சரி விடு நாளைக்கு படிச்சுக்கலாமா, அவ்வளோதான், அன்னைக்கு ஸ்கெடியூல் முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ பேபி வந்து 3 years தான் ஆக போகுது. இப்போ தான் ஸ்கூல் சேர்க்க போகிறாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார் ஆப்பிள் ஏதாச்சும் சும்மா சொல்லும் போது என்ன பண்ணுவார் அவர், இப்போ எதுக்கு இது கத்துற பையன் ஒன்று போட்டோம், இப்போ விளையாடுற வயசு, இப்போ ஏன் சொல்லி தரேன். இப்போ வந்து ஆக்சுவலாக ஸ்கூலில் சேர்க்க போனாவே இந்த கலர் என்ன இது தெரியுமா உனக்கு, இது என்ன ஃப்ரூட்ஸ் தெரியுமா, அப்படி சொன்னாதான் அந்த என்ட்ரன்ஸ் சேர்க்கறதுக்கே அலோவ் பண்ணுறாங்களே.
அப்படி இருக்கும்போது அதுவாச்சும் சொல்லி தந்தா தானே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லி தரும். அப்ப ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு ப்ரீகேஜி சேர்க்கறதுக்கு இவ்வளவு தேவைப்படுது. அப்ப அதை புரிஞ்சுக்கலன்னா கோவம் வருது. இன்ட்ரெஸ்டா படிக்க மாட்டாங்க சார். அது நமக்கு கோவமா வரும். ஒரு பாடம் படிக்கிறோம்னா அதை புரிஞ்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டா படிங்கன்னு சொல்லுவேன். அது படிக்க மாட்டாங்க. அதே நம்ம சொல்லி கொடுக்கும்போது நீ சொல்றது தப்புமா, அதை ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்ப இன்னும் கோவம் வரும். நம்ம சொல்றோம் ஆனா அது கேட்க மாட்டாங்க. நீ சொல்றது தப்புமா அப்படின்னு நம்மளே ஆர்கியூ பண்ணி ஒரு சண்டையே வச்சு. ஓகே, இது நடக்கும். படிப்பு விஷயத்துல உங்கள் மனைவிமார்கள் போடக்கூடிய என்ன ஷெட்யூல்லாம் உங்களுக்கு பிடிக்கல? ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒரு டைம் டேபிள் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. 1 hour வந்து 4 o'clock வந்தான்னா 4 to 5 விளையாடணும். 5 to 5:30 ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து உட்காரணும். 5:30 to 6:30 படிக்கத்தான் செய்யணும். 6:30 to 7 டிவி பார்க்கலாம். இந்த ஷெட்யூல் சுத்தமாக பிடிக்கல சார். அது வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப ஒரு இதுக்குள்ள கொண்டு வர மாதிரி இருக்கு. அவன் ஃப்ரீயாக அந்த 1 hourல அவனால் அந்த டைம் லிமிட்லலாம் விளையாட முடியாது சார். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது அவன் ஃப்ரீயாக விளையாடும். 1.5 hours கூட விளையாடலாம். விளையாட முடிச்சுட்டு வாடான்னு சொன்னால் அவன் வந்துடுவான். அவன் 1/2 hourல கூட முடிச்சுட்டு வரலாம். அந்த ஷெட்யூலே பிடிக்கல சார். ஓகே, இதான் இந்த மாதிரி தான் கேட்குறேன். என்ன ஷெட்யூல் உங்களுக்கு பிடிக்கல? நார்மலாக பார்த்தீங்கன்னா 1/2 hour தமிழ், அடுத்த 1/2 hour மேக்ஸ், அடுத்த 1/2 hour சோஷியல் இல்லை இவிஎஸ் அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வந்து மேக்ஸில் புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 1/2 hourல கவர் பண்ண முடியாது. அடிஷன் சப்ட்ராக்ஷன் புதுசாக இருக்கும், இல்லை டிவிஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் நமக்கே புதுசாக இருக்கும்போது இட் டேக் சம் 1 or 2 days ஆகும். அது 1/2 hourல முடிக்கணும் அப்படின்னும். அது வந்து நமக்கு புதுசாக இருக்கும். ஏன் அது 1/2 hourல இல்லை இன்னைக்கு ஃபுல்லாகவே மேக்ஸே நடத்து அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இல்லை எல்லாமே கவர் பண்ணணும். தமிழும் பார்க்கணும், இது பார்க்கணும். தமிழில் வீக்காக இருக்கான், தமிழ்லையும் அந்த இதெல்லாம் தெரியல. அதனால் வந்து 1/2 hour மேக்ஸ்னால் அதை முடிக்கணும். அதுக்கடுத்து தமிழ் போகணும். அந்த டைத்துக்குள்ள முடிக்கணும். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டோம். அதை அவங்க எதிர்பார்க்கறது நமக்கே புதுசாக இருக்கும். ஏன் இது இந்த மாதிரி இந்த அளவுக்கு 1/2 hourனா இதான் ரோபோவா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். ஓகே, ஈவினிங் வந்தோன்னே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடணும். விளையாடும் போதே வாவான்னு கூப்பிட வேண்டியது. ஆனால் அது வந்து 7 மணிக்குள்ளே முடிக்கணும். அந்த 7 மணிக்குள்ளே அவங்கள படிக்கலைன்னா அவங்களும் ரொம்ப இதாகிடுவாங்க. ப்ளஸ் இவங்களுக்கு வந்து அந்த டிவி அவங்களோட ஷெட்யூல் வந்து அந்த டைமுக்கு ஆரம்பிக்கணுங்கிற ப்ரெஷரை வந்து இவங்க மேலே போட்டுட்டு அந்த டைமுக்குள்ளே இவங்க படிக்கணும்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறது. ஓகே, இவர்கள் படிப்பு சார்ந்து இவர்கள் எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கல? சார் காலையில் எழுதவே கூடாதுன்னு சொல்லுவாங்க சார். படிக்கிறது மட்டும்தான் காலையில். டெய்லி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நினைப்பாங்க. நாம் வந்து சில நாள் சனி ஞாயிறுகளில் அவன் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நினைப்பான். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ரெகுலராக 5 மணிக்கு எந்திரிச்சாதான் அவனுக்கு அந்த பழக்கம் வரும். அவன் எந்திரிச்சு சும்மா கூட இருக்கட்டும், விளையாட்டும், லீவு நாளில் விளையாட்டும், சாதாரண நாளில் படிக்கணும் அப்படி நினைப்பாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு கம்பல்சரி டியூஷன் வைக்கணுன்ற அந்த கண்டிஷன் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஓகே, வேற ஸ்டடீஸு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து என் பொண்ணு வந்து கல்ச்சர் மினிமமாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. பட் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் அச்சீவ் பண்ணியிருக்கா. வேணா கேட்டு பாருங்கள். கல்ச்சரல்ஸ்க்கோ ஒரு பேச்சு போட்டிக்கோ எல்லாத்துலேயுமே வந்து அச்சீவ் பண்ணுவான். ஆனால் அதுக்கு வந்து ஒரு 10% கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான். ஒரு எக்ஸ்ட்ரீமாக நார்மல் ஸ்டடீஸுக்கு தான் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறது. ஸோ அந்த அளவுக்கு அது கொடுக்கலன்றது நமக்கு பிடிக்கல. ஏன் சார்? நான் வந்து படித்ததுனால தான் சார் எஸ்டாப்ளிஷ் ஆனேன். நான் வளர்ந்த விதம், நான் எதை வச்சு அச்சீவ் பண்ணி வெளியே வந்தேன்னா படிப்பை வச்சு தான். நான் நல்லா படித்து ஓரளவு நல்ல பொசிஷனில் இருக்கேன். ஸோ ஐ தாட் என்னோட பசங்களுக்கும் அதை கொடுத்தா தான் வந்து பெட்டராக இருக்கும். அதர் திங்ஸ் வேணும் வேணான்னு சொல்லலை, பட் அந்த ஸ்கோப்புக்குள்ளே நான் போகலை. ஸோ இல்லை, மாற்றம் தான் வந்து சேஞ்சஸ் தான் வந்து எப்போவுமே நிலையானது. ஸோ படிப்புன்றது மட்டுமே இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டா தேவையில்லைங்கிறீங்க. ஓகே, ஸ்டேட் இன் வித் அஸ் இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். சாட்டர்டே வரைக்கும் ஸ்கூல் இருக்கும். சண்டே ஒரு நாள் தான் அவனுக்கு ஃப்ரீ. சண்டே முதற்கொண்டு அபாக்கஸ் அனுப்புவா கிளாஸுக்கு. அந்த அபாக்கஸ் எண்கணிதம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் சண்டே ஒரு நாள் நான் எவ்வளோ போராடுவேன் சார், விடவே மாட்டான். இல்லை சார், அது போனாக்கா அவன் வந்து மேக்ஸ் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவான், மேக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுவான் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து மேக்ஸ் இல்லைன்னா வேறு என்ன சார் பண்ண முடியும்? மேக்ஸ் தான் எல்லாத்துக்குமே வேணும். ஒரு ஒரு கணக்கு போடணும், கணக்கு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? படிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுவான். மைண்ட் மேக்ஸ் போட்டால் தானே ஃபாஸ்ட்டாக வரும். மேக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. சண்டே ஆச்சு அது போய் ஒரு இப்போ ஸ்கூல்லேயும் பாடம் சொல்லி தர்றாங்க, மேக்ஸ் சொல்லி தர்றாங்க. ஓகே, ஸ்பீடப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நீங்கள் அனுப்புறீங்க. ஆனால் அந்த பையனுக்கு இருக்கிற ஒரே நாள் சண்டே தானே. உங்கள் வீட்டுக்காரரு நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கனாலும் அதுவாக தான் இருக்கும். அந்த ஒரு நாளும் கிளாஸுக்கு அனுப்பிட்டா
சார் அது வந்து மற்ற நாள்லாம் ஸ்கூல் சிலபஸ் அவனுக்கு கம்ப்ளீட் பண்ணவே கரெக்டாக இருக்குது. சரி. அன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸு அதை கம்ப்ளீட் பண்ண தான் அவனுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ சண்டே ஒரு நாள் தான் நம்ம இது மாதிரி இதெல்லாம் நம்ம சண்டே மட்டும் தான் நம்ம அனுப்ப முடியும். அப்போ இப்போ தான் அவனுக்கு லீவு. ஈவினிங் கொஞ்சம் என்ன சார் கொஞ்ச நாள் இது பண்ணிட்டானா ஃபியூச்சரில் அவனுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஃபியூச்சரில் அவன் நல்லா இருந்துட்டு போகிறான். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அவன் தாங்க கஷ்டப்படுறான். உங்கள் கணவர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? அவங்க வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஓகே. அவர் சண்டே காலேஜ் போயிட்டா உங்களுக்கு ஓகேயா? இல்லை. இல்லையா? ஏன்? சண்டே ஒரு நாள் தான் எங்க கூட இருக்க முடியும். அப்புறம் உங்க கூட இருக்கணும். அப்போ உங்க பையன் அது கஷ்டமாக தான் சார் இருக்கு. இருந்தாலும் கொஞ்ச நாள் அதை முடிச்சுட்டோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை வந்து நான் என்ன கேட்குறேன்னா, நான் உங்களை நான் நெருக்கலை. இந்த கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு பையனுக்கு கஷ்டம்னு தெரியும், உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இதையும் தாண்டி அந்த கிளாஸுக்கு மனசை கல்லாக்கிட்டு ஏன் அனுப்புறீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ விட்டால் அதுக்கப்புறம் அனுப்ப முடியாது சார். ஒரு 6th 7th 8th இதுக்குள்ளே முடிச்சாதான். இப்போ 10thலலாம் வந்து அவன் ஹையர் ஸ்டடீஸ் போயிடுவான். அப்போல்லாம் நம்ம போய் இந்த கிளாஸ்க்கு அனுப்ப முடியாது. அப்போல்லாம் அது மைண்ட் மேக்ஸ் போட்டானா அவனுக்கு வந்து 10th அவனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக போடுவான், மேக்ஸ் நல்லா ஈஸியாக போடுவான்றதுக்காக தான் நான் இப்போவே இந்த 8th ஸ்டாண்டர்ட் கூட இல்லை இதெல்லாம் முடிச்சிடலாம், பின்னாடி அவன் ஃப்ரீயாக இருப்பான். அதுக்கப்புறம் தான் 10th படிக்கணுமே சார். அந்த மேக்ஸ் பேர மென்டல் மேக்ஸ் சார். அது அடிலாம் கிடையாது சார். அதனால தான் மென்டல் ஏற கூட நம்ம வயலின் கிளாஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் பையனை. ஓ, நீங்க உங்க பங்குக்கு நீங்க ஆமா சார். இப்போ சனி ஞாயிறுலிங்க நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு குழந்தைக்கு போனாங்கன்னு சொன்னாங்க. ஸ்கூலில் எடுக்கிற ஹோம்ஒர்க் இல்லாத இவங்க ஒரு ஹோம்ஒர்க் தனியாக கொடுத்து முடிச்சுட்டு வான்னு சொல்லி கொடுக்குற ஷெட்யூல்டு பிடிக்கலிங்க. ஓ, இவங்க ஒரு ஷெட்யூல் கொடுக்குறாங்க. ஆமாங்க. ஓ. ஆக்சுவலாக ஒரு பக்கம் இவங்களுக்கு வந்து உங்களுடைய கட்டுக்கோப்புகளில் சில எரிச்சல் வருது, புரியாமல் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் பாடம் சொல்லி கொடுக்குறது நீங்கள் தான். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறது பெண்கள் தான் அப்படின்னு இருக்குது. நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் யார் ஆன்சரபிள் இன்னைக்கு அப்படின்னா அம்மாவாக தான் இருக்காங்க. நீங்கள் பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் சில கட்டுப்பாடுகள், சில ஷெட்யூல்ஸு, சில கட்டுக்கோப்புகளை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அதை உங்கள் வீட்டுக்காரங்க எப்படி கெடுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பையனை ஸ்கூலுக்கு ரெகுலராக போகணும்னு சொல்லுவேன். அவர் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவார். சாட்டர்டே ஆனனாலே அவனுக்கு வந்து லீவ் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்துடும். அதில் என்ன நியாயம் இருக்குது? கிளாஸ் 10th இல்லை ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 10th வரும்போது அவனுக்கு அந்த பொறுப்பு வந்துடும். அப்பா நம்ம சொல்ல வேணா, ஸ்கூலில் இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாருமே ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிடறாங்க. அப்போ நம்ம கட்டாயமாக அவங்களை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. இப்போ சின்ன கிளாஸுங்கிறதுனால அவன் நம்மளோட இருக்கட்டுமே அப்படிங்கிறவர். இல்லை சார், இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இவர் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டார். நான் வேலைக்கு போகிறேன், என்ன லீவ் போடவும் விட மாட்டார். அப்போ இருக்கிறச்ச நம்ம பையனுக்கு அப்படி தானே சார் வளர்க்கணும். அவர் வந்து ரொட்டீனாகவே இது பண்ணுறதுனால தான் கஷ்டமாக இருக்குது சார். அதாவது இப்போ ஏப்ரலில் ஸ்கூல் இருக்குது. ஏப்ரலில் கூட அவன் இன்னைக்கு லீவ் போட்டுறேன்னா சரி போட்டுரு அப்படின்றவர். ஏப்ரலில் கூட கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அப்பையும் டீச்சர்ஸ் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அதை அவனை அட்லீஸ்ட் லிசன் பண்ணாலாவது அவன் எழுதுவான். இல்லைம்மா, ஏப்ரலில் கூட ஸ்கூலு லீவு டயத்துலையுமே இப்போ சொல்கிறீங்களா? அப்போ இல்லை லீவ் இல்லை சார். இப்போ சிபிஎஸ்சிலன்னா ஏப்ரல்லையே என்ன நெக்ஸ்ட் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் மறுபடியும் ஒன்று தான் நீங்கள் என்ன நீங்கள் சொன்னதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கம்மா. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா சனிக்கிழமை போனால் கிளாஸ் பார்ப்பான், சனிக்கிழமை போனால் காலையாவது விடுன்னு சொல்லிட்டீங்க. விஷயம் அதுவே இல்லை, அது தனி. அவர் ஒரு அப்பாவா தன் பிள்ளையோடு சனிக்கிழமை நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறார். அது ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க? இல்லை அதுக்கு ஒரு நியாயமான பதில் சொல்லுங்கள். அவ்வளோதான். அவன் போனால் கிளாஸ் கவனிப்பான். இது பழக்கமாயிடக்கூடாதுங்கிறது தான் கவலையாக இருக்குது சார். இது ஃப்யூச்சர்லேயும் நம்ம இந்த மாதிரி லீவ் போடலாம், அப்பா கிட்ட சொல்லி சரி அப்பா கேட்டால் அக்செப்ட் பண்ணிடலாம், நம்ம லீவ் போட்டுடலாம். இது அப்படியே அவனுக்கு பழக்கமாக ஆயிடக்கூடாதுங்கிறது தான் கவலையாக இருக்குது. ஆக்சுவலாக உண்மையாகவே ஆழமாக நீங்களே உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள், இதுதான் காரணமா? நம்ம பண்ணுற ஸ்ட்ரிக்ட் கரெக்டுன்னு தெரிஞ்சாலும் எல்லா இடத்துலையும் அப்பா வந்துச்சுன்னா ஃப்ரீடம் கிடச்சிடும் அப்படிங்கிறதுனால அம்மானா ஒரு டெரர், அம்மானா பார்த்தா கோவம் வரும், அம்மானா படிக்க தான் வைப்பாங்க, படிக்கிறதுக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க, சாப்பிட்றதுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் தான் அம்மா இருப்பாங்க, அப்பா தான் ஃப்ரீடம். இப்போ அம்மா பற்றி அகேன்ஸ்டாக குழந்தைக்கு ஒரு வியூ வரும். அதனால எனக்கு அந்த நான் வச்சிருக்க ஸ்கெடியூல் அவர் பிரேக் பண்ணுறப்ப எனக்கு கோவம் வரும். அதாவது அம்மாவை வில்லியாக்குறாங்க. ஆமாம், ரொம்ப முன்னாடிலாம் அப்பாவை வில்லனாக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து அம்மாவை வில்லியாக்குறாங்க. அதனால அந்த ஷெட்யூலில் தலையிட்டு அவங்களுக்கு கோவம் வரும். வேற இப்போ 6:30 to 7:30 படிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்கெடியூல் வச்சிருந்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஸ்கெடியூல் இப்படி தான் படிக்கணும், இந்த டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவி பாரு அப்படின்னா, இப்படிலாம் ஸ்கெடியூல் போட்டு வளர்ந்து தான் நீ எல்லாம் இந்த வேலைக்கு வந்திருக்கியா அப்படின்னுவாரு. இந்த ஸ்கெடியூல்லாம் உங்க அம்மா எனக்கு இப்போ படிச்சா என்ன படிச்சா, எங்க அம்மா படிச்சு 3ஆவது தான் படிச்சிருக்காங்க. எங்க அம்மா அவங்களுக்குலாம் நான் புக் படிக்கிறேனா கதை புக் படிக்கிறேனான்னு கூட தெரியாது. அந்த காலத்துல இருந்து படிச்சு வந்தவங்க நம்ம. அப்படிலாம் ஸ்கெடியூல் போட்டு படிச்சு தான் இன்னைக்கு நீ பெரிய கம்பெனில வேலைக்கு போனியா? அவன் வந்துருவான். அவங்க இப்ப இருக்க குழந்தைங்க தே ஆர் பார்ன் பிரில்லியன்ட் மாதிரி தான். அவன் எல்லா கேஜெட்ஸும் ஆன் பண்றான், எல்லாத்தையும் ஒர்க் பண்றான், நீ சொல்லி கொடுத்தா அவன் செய்யறான், அவனா கத்துக்கிறான். இதுக்கு போய் ஒரு ஸ்கெடியூல் தேவையா அவனுக்கு? வேற உங்கள் ஷெட்யூல்ஸை, உங்களுடைய கட்டுக்கோப்புகளை இவர்கள் எப்படி சிதைக்கிறார்கள்? ஷெட்யூல் போட்டு படிக்கிறப்போ பாப்பா படத்துக்கு போவோம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, சும்மா படிச்சுட்டே இருக்க வேணாம்,
உங்கள் அம்மா இப்படி தான் சொல்லிட்டு இருப்பா, அவளுக்கு வேறு வேலையே இல்லை, இப்படி தான் சொல்லுவார் சார். டென்ஷன் ஆகிடும் சார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்படி கிடையாது சார். 6 இருந்து 9 வரைக்கும் அவன் படிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஆர்கியூமெண்ட் தான் ஓடும். இல்லைங்க சார், ஆர்கியூமெண்ட்ன்றது அவர் வெளியே இருந்து பார்க்குறது. இந்த கொஷினை இதை படினா இதை நான் ஏன் படிக்கணும், இதை ஏன் நான் சொல்லணும்னா அதை நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைப்பா இதை படித்தாதான் நீ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் படித்தாதான் நாளைக்கு இப்படி கொஷின் கேட்டால் எழுத முடியும். அந்த டைமில் வந்து சும்மா பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணுற, வாடா நம்ம போகிறோம், வெளியே போகலாம், வாடா மாலுக்கு போகலாம், வா உனக்கு என்ன வேணும் வா நான் வாங்கி தரேன். அந்த டைம் அப்படி வந்து இது பண்ணுவார் சார். அப்போ பயங்கர கோவம் வந்துடும் எனக்கு. ஏன் அவர் அப்படி பண்ணுறாரு நினைக்கிறீங்க? எரிச்சல் பண்ணுறான் சார், எரிச்சல் பண்ணுறாரு, இன்சல்ட் பண்ணுறாரு. அதுதான், அதாவது என்ன சொல்றது, அவர் ரொம்ப நல்லவர், அவர் கொஞ்சம் லீனியன்ட் அப்பா. ஓகே, வேற கட்டுக்கோப்பை எப்படி கலைக்கிறார்கள் கணவன்மார்கள், அதான் கேள்வி. அதனால் வருகிற கோபம். ஒரு ஷெட்யூல்குள்ள பசங்களை கொண்டுட்டு வரதே பெரிய விஷயம். அதை அவங்கள உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இவர் நடுவில் வந்து பார்க் போகலாம் வா, சும்மா ஜாலியாக ஒரு ரவுண்ட் போகலாம் வா அப்படின்ட்டுருவாங்க. பசங்க டைவர்ட் ஆயிடுவாங்க. திருப்பியும் அந்த ஷெட்யூல்குள்ள உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் தான் போகிறோம். அது ரொம்ப கஷ்டம். ஓகே, வேற கட்டுக்கோப்பை எப்படி கலைக்கிறாரு? இப்போ எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஏதாவது போறான்னாக்கா எனக்கு தெரியாம அவன் கசின்ஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாரு. கசின்ஸ் வீட்டுக்கு அவன் போறேன்னு சொல்லுவான், இவரும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்க மாட்டான். அவன் ப்ரெசன்ஸே வீட்டில் இருக்காது. அவன் இருந்தால் தானே அவனை கிளாஸ்க்கு அனுப்ப முடியும். அவன் இருக்கவே மாட்டான், ஏன்னா அவன் கசின்ஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கிளாஸு, ஸ்கூலு, ஹோம் ஒர்க் இது மட்டுமே இருக்குது. இது இன்டர்பர்சனல் ஸ்கில்லுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து எல்லாமே நியூக்ளியர் தனியாக இது மாதிரி இருக்கும். அந்த கசின் பசங்களோட போய் ஸ்டே பண்ணி பழகி வந்தால் தான் அதெல்லாம் வந்து இன்னும் நாளைக்கு ஃப்யூச்சர் ஆகும்போது ஒரு பெரிய குரூப்பில் போய் பண்ணுறதுக்கு வந்து பெட்டராகணும்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஓகே, அதனால தான் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் போட்டால் கூட ஓகே பரவாயில்ல, ஒரு நாள் தானே, ஒரு நாள் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் விட்டுட்டு வந்துடுவேன். அது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது. வந்து நான் வந்து கிளாஸ் போட்டு வச்சுருக்கேன், இந்த மாதிரி சம்மர் கேம்ப் கிளாஸ் அனுப்பிச்சி வச்சுருக்கேன், நீ ஏன் அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் பண்ணுற, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு. நான் வந்து அது வந்து இன்னொரு சம்மர் கிளாஸில் கூட மேக்கப் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது. சம்மர் எல்லாருமே அவைலபிளாக இருக்கணும், அந்த சூழ்நிலை அப்போ தான் கிடைக்கும். அது வந்து என்னோட இன்டர்பர்சனல் ஸ்கில்லு அப்படிங்கிறது அதுவும் இன்னொரு பாடம் மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு என்ன பசங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம், எஸ். நான் அனுப்புகிற எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் அகாடமிக் ரிலேட்டடாக இருக்காது. அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டுன்றதுனால அவன் ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறான். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவனை வந்து யோகா ஸ்லோகான்ட்டு அதில் அவனோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் அனுப்புகிறேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து அவன் அங்கே ஃபன் தான் இருக்குமே தவிர ஃபன் அவர் சொல்கிற அதே இன்டர்பர்சனல் ஸ்கில் இதெல்லாம் வந்து அவன் அங்கே அச்சீவ் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இட் இஸ் லைக் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆல்சோ. ஒவ்வொரு கிளாஸஸும் நான் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 400-500 1 ஹவருக்கு பே பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப பண விரயமாக தெரியுது எனக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் 500 rupees மிஸ் ஆகிடுது அந்த மாதிரி. அதாவது என்னைக்கா அந்த ஒரு நாள் வந்து ஏன் அந்த அளவுக்கு டைட் ஷெடியூலில் வந்து ஏன் இது பண்ணோம்? அது மண்டே டு ஃப்ரைடே வந்து கிளாஸ் போகிறான், திருப்பியும் சாட்டர்டே சண்டேவும் வந்து சாட்டர்டே மார்னிங் போனோம், சண்டே மார்னிங் போனோம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். இது மாதிரி எப்போனா வரும்போது ஒரு நாள் போனால் என்ன அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். அதனால தான் நான் பண்ணுறேன். அவங்க வந்து இல்லை ஆனால் இவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சு ஒரு சிஸ்டம் போட்டு வச்சு அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு போட்டு வச்சுட்டு அதை பிரேக் பண்ணிவிட்டு அவரை வேறு இடத்துக்கு கூட்டி போகிறது எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு? சிஸ்டத்தை பிரேக் பண்ணுன்றது ஐடியா கிடையாது. அது மெயின் ஐடியா கிடையாது. மெயின் ஐடியா கிடையாது. ஸோ பையன் கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும், ஜாலியாக இருந்தால் லேர்ன் பண்ணட்டும் அப்படின்றது தான். ஜாலியாக இருக்கட்டும், எதுக்கு இவ்வளோ அழுத்தம் அப்படின்னு பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். கல்விதான் வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால பிள்ளைகள்கிட்ட கல்வி விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள், கல்விதான் வாழ்க்கை அப்படின்னு முழுமையாக முடிவெடுத்து விட முடியாது, கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கணும், இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அப்பாக்கள். இது ஒரு மாறி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை. பேசலாம். அவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை சார். பசங்க என்ன படிக்கிறாங்க, அவர் 7 மணிக்கு வரும்போது பசங்க ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சீன் இவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க அப்பதான் புக் எடுத்திருப்பாங்க. அப்படியே 1/2 hour எடுத்தாலும் 4 வரி தான் படிச்சிருப்பாங்க. அது அவருக்கு தெரியாது. என்ன சிலபஸ், ஈவிஸ்ல எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு, என்ன இருக்கு நமக்கு தான் தெரியும். அந்த டைரி படி நம்ம என்ன முடிக்கணும் நமக்கு தான் தெரியும். இந்த 2 daysல நம்ம முடிச்சானோம், அது வந்து தெரியவே தெரியாது. அது தெரியாம வந்து இன்டர்ஃபியர் பண்ணும்போது தான் நமக்கு கஷ்டமா இருக்கு. மார்க் ஷீட் வந்து ஏதாவது ஒரு இதில் கொஞ்சம் வந்திருந்தா கூட எனக்கு ஸ்கூலில் ஃபோன் வந்துடும். இப்போ பொண்ணு வந்து இவ்வளோ கம்மி பண்ணியிருக்கா, அவள் சொல்லும்போது ஏதாவது பரவாயில்ல என்ன சொன்னீங்க, நடக்கிறதே வேற. வந்து
பிச்சு எடுத்துடணுன்றா போகும்போதே நம்ம ஒரு மாதிரி ஒரு வேகத்தில் தான் போவோம். போய் மார்க் கம்மியாக இருந்தால் அது போகும்போது அப்படி ஒட்டிங்கி மூளையில் உட்காந்துக்கும். அப்பா பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு ஸ்க்ரூ பண்ணி வச்சுட்டு இருப்பா. அந்த பயம் கொண்டு வரணும்ல சார், நம்ம தானே கொண்டு வரோம். என்ன படிக்கிறாப்ல? 5th. என்ன கிளாஸ் படிக்கிறாப்ல? அந்த பயம் வரணும்ல, அப்பா கிட்ட சொன்னா அப்பா அடிச்சு போடுவாங்கன்னு தெரியணும்ல. அந்த பயம் வரணும். அப்பானா மார்க் கம்மினா அப்பா வரணும்னு பயம் வரணும் சார். இல்ல அந்த பிள்ளைக்கு பயம் வரணும், பயந்து கிடக்கணும் அது அப்படிங்கிறது ஒரு கல் மனது ஏன் வந்துச்சு உங்களுக்கு? எல்லா விஷயத்துலயும் டேலண்ட் நல்லா இருக்குல்ல சார், இதுல மட்டும் ஏன் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா போகுது? எல்லாத்துலயுமே ரொம்ப ஹை லெவலா இருக்காங்க. சரி, அப்படி இருக்கிற பொண்ணு படிச்சா எவ்வளவு நல்லா படிக்கலாம் சார். அப்படி இருக்க பிள்ளை கொஞ்சம் சுமாரா படிச்சா தான் என்ன? ஏன் டேலண்ட் இருக்குல்ல சார், நம்ம செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறோம்ல, கடல்ல மாதிரி போய் கொட்டுறோமே ஸ்கூல்ல ஃபீஸ், நல்லா படிக்கணும்ல சார். இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது படிக்கல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தியாச்சு, பணம் கட்டுறோம், படிச்சாகணும். இதுதான் மெயின் இஷ்யூ ஆக்சுவலா. நான் பணம் கட்டிட்டே நீ படிக்கணும். ஓகே, அவங்க சொன்னாங்களே ஒரு கோர்ஸ் நான் 300 ரூபா கட்டிட்டேன், வேஸ்டா போகுது, நீ போகணும். இது எப்படி? இது நம்ம சக்திக்கு மீறி படிக்க வைக்கிறோம் சார். இல்ல அது உங்க பிரச்சனை தானே. உங்க சக்திக்கு மீறி நீங்க படிக்க வைக்கிறதுனால அவன் சக்திக்கு மீறி அவன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. டேலண்ட் இருக்கு சார், என் பொண்ணோட டேலண்ட் எனக்கு என்னன்னு தெரியுமே. நல்லா படிக்கிற பொண்ணு இல்ல. நான் ஒரே ஒரு கேள்வி உங்க வீட்டுக்கார்ட்டே கேட்கிறேன், ரொம்ப கரெக்டா பேசுறாரு சில விஷயங்கள். இப்படி இருக்கிறதுனால நான் பணம் கட்டிட்டு நீ வெயிட்டா படிக்கணும், எல்லா திறமையும் இருக்கு, இதுல நீ பெரிய ஆளாகணும், இப்படி நெருக்கிறதுனால எதிர்காலத்துல அவன் வளர்ந்து ஆளான பிறகு உங்க மேல அன்பா இருப்பாப்லையா, உங்க மனைவி மேல அன்பா இருப்பாப்லையா? அம்மா மேல தான் அன்பா இருப்பாங்க. அம்மா மேல தான் அன்பா. இப்போ அம்மா மேல தான் அன்பா இருப்பாங்க. நீங்க போய் யார் அம்மா பிடிக்கும், நான் இந்த ஷோ வந்து இப்போ யார் பிடிக்கும்னு கேட்டிருந்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் அம்மா தான் சொல்லுவாங்க. சார் அவங்களுக்கு அப்பா தான் சார் பிடிக்கும். அம்மானா பயம் தான் வச்சுக்கோங்களேன். என்னதான் இருந்தா ஒரு நாள் இல்லைன்னா அப்பா கிட்ட பேசாம இருக்க மாட்டாங்க சார். அவங்க வெளிப்படுத்திக்கிறது இல்லை அப்பா கிட்ட. ஆனா வந்துட்டு 2 பேருக்குமே அப்பா இல்ல. நாங்க எது கேட்கணும், இந்த ஷோக்காக நாங்க நிறைய குழந்தைங்கள்ட்ட கேட்டப்ப நிறைய பிள்ளைகள் அப்பாவை தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. அப்பா தான் பிடிக்கும், அவருக்கு அம்மா தெரியல. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் அம்மாவை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா தான் இருந்து எல்லாம் பண்றாங்க. செய்யறது முழுக்க அம்மா தான். ஆனா அதுல ஒரு பெரிய வாட்டிஸ் ரொம்ப ஒரு ஷிஃப்ட் அது நடந்திருக்கு. அந்த அணுகுமுறையில அந்த செயல்பாட்டில் ஒரு ப்ரெஷரும் நெருக்கடியும். இப்போ சொல்றீங்களா எல்லாத்துலேயும் திறமையா இருக்கான், இதுலேயும் திறமையா இருக்கணும். நான் ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்துருக்கேன், பெரிய பணம் செலவு பண்ண நீ படிச்சே ஆகணும், 500 ரூபா கட்டி ஸ்கேட்டிங்கில் கொண்டு போய் விட்டுருக்கேன், 500 ரூபாய்க்கு நீ ஓடியே ஆகணும் அப்படிங்கிறப்போ அது ப்ரெஷர் இல்லையா? வேற அவங்க வந்து ஒரு வார்த்தை இல்லை, உங்க அம்மா வந்து உன்னோட நல்லதுக்காக தான் திட்டுறா, உன்னோட லைஃபுக்காக தான், உனக்காக தான் அம்மா அப்படிலாம் சொல்றான்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா பசங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டே நம்மகிட்டே அஃபெக்ஷனா இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்றதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அம்மா அப்படிதான் திட்டுவா, அவ எப்படி படிச்சான்னு அவங்க அம்மா அப்பாவை கேட்டா தெரியும் அப்படிலாம் சொன்னா அப்புறம் எப்படி பசங்களுக்கு நம்ம மேல ஒரு பயம் வரும்? சார் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆவரேஜ் சார், அவன் பிலோ ஆவரேஜ் கிடையாது. ஆனால் இவங்களோட டார்கெட் என்னன்னா பக்கத்து வீட்டு பையன் கிரேடை ஈக்குவல் பண்ணணும்னு. அதுக்கு வந்து என் பையனை வந்து நான் கொண்டு வர விரும்பலை, அவ்வளோதான். அந்த டார்கெட்டுக்கு என் பையனை கொண்டு வர விரும்பல. அப்படிலாம் கிடையாது சார். சொல்லலாம் நல்லா தெரியுதே, என்ன அதை சொல்லிவிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருக்கீங்க. ரைட்டா? அந்த பையன் ஒரு நல்லா படிக்கிற பையன், பக்கத்து வீட்டு பையனை விட அவனை பெட்டர் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அது எப்படி? அது பக்கத்து வீட்டு பையனை விட பெட்டர் ஆகணும்லாம் நினைக்க மாட்டேன் சார். நான் என்ன நினைக்கிறேன், அவங்க வந்து சரி. ஆனா நீங்க அவங்க கேட்டதுக்கு பதிலே சொல்லல, அது ஒரு சிக்கல். அதை கடந்தே வந்துட்டீங்க. சொல்லுங்க சார். ரொம்ப கிளவரா என்ன ஏமாத்தி விட்டீங்க. பிள்ளைங்கிட்ட அம்மா வந்து எல்லாம் நல்லது கிட்ட செய்யறாங்க, நீ படிக்கலன்னா தானப்பா திட்டுறாங்க, அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுப்பா அப்படி சொன்னா என்ன, ஏன் அதை வந்து காமெடி பண்ணுறீங்க? எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் உடஞ்சிடறானுங்க சார் பசங்க, வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடறானுங்க. சரி. வார்த்தை கூட வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ். இப்போ அம்மாக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் ஆகிட்டாங்க. இல்லை சார், நான் சொல்றது கேளுங்க, அது இருக்கட்டும் சார். அவன் உடஞ்சிடறான், அழுகுறான், போறான், ஆறுதல் சொல்லல என்ன சொல்லுவாங்க? இல்லை சார், அவனை வந்து ஒரு தனியாக சொல்கிறோம் நாங்கள், அவர் சொல்கிற மாதிரி தனியாக கூப்பிட்டு சொல்லுவோம். இது சொல்லப்படுது உண்மையாவே, அங்கே வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க சார். அப்படிலாம் கிடையாது சார். அது மாதிரி சொன்னா பசங்க வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, உங்களுக்கு தெரியாம அப்பா வந்து என்கிட்ட இது மாதிரி சொன்னாங்கம்மா அப்படின்னு. பசங்க எப்படி சொல்லாம இருப்பாங்க? சொல்லுவாங்கல்ல சார். என்ன பசங்க என்ன பெரிய பசங்களா, குட்டி பசங்க தானே? இல்லை சார், அது ஒரு சில நேரத்தில் அது தப்பு தான், அது ஐ அக்செப்ட் இட். பட் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போகும்போது நம்ம அவனை கன்சோல் பண்ணுறதுக்கு இதை சொல்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்குறப்ப நம்ம வீட்டில் ஒரு பெரிய கலைபரமே நடக்கும். எந்த ஸ்கூலில் சேர்க்கறது அப்படின்னு, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, அப்புறம் மெட்ரிகுலேஷனா அப்படின்னு இருக்கும். ஆண்கள் வீட்டில் கணவன்மார்கள்னு சொல்லுவாங்க, மனைவிமார்கள்னு சொல்லுவாங்க. அது ஒட்டி பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்குற சம்மந்தமாக என்ன சிக்கல்? ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு சொல்லாங்க சார். ஆனால் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் 2 பசங்களையும் படிக்க வச்சு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரான், அதுவும் 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரான் சார். இந்த தடவை ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்கேன். பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்குறப்போ மனைவிகள் கொடுக்குற நெருக்கம் என்ன? அதை வந்து ஒரு கௌரவமாக தான் பார்க்குறாங்க, ஒரு எஜுகேஷன் 2வது பட்சமாக தான் பார்க்குறாங்க சார்.
ஸ்கூலில் வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு புக்ஸ் கிடையாது, எல்லாமே ஃபைல்ஸ் தான், அங்கேயே இருந்துருது. அந்த ஸ்கூல் தான் சேர்க்கணும் அப்படின்னு விடிய காலை 4 மணிக்கு போய் நின்றாங்க. அவங்களும் அவங்க அப்பாவும் காலை 4 மணிக்கு போய் ஒரு வாரம் நின்று பார்த்தாங்க, சீட்டே கிடைக்கல, அப்படியே விட்டாங்க. அப்புறம் திரும்பி வீட்டுக்கு பக்கத்தில் சேர்த்தாங்க. இப்போ ஒரு பெரிய ஸ்கூல் தான் சேர்த்துருக்காங்க. ஓகே, வேற ஃபீஸ் அதிகமாக இருந்தால் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுன்னு நினைக்கிறாங்க சார். ஃபீஸ் அதான் இருக்கிறதுலே ஃபீஸ் எவ்வளோ அதான் கௌரவம்னு நினைக்கிறாங்க சார். அது மாதிரி சார் சிபிஎஸ்சி ஸ்கூலில் மட்டும்தான் சேர்க்கணும் அழுத்தமாக சொல்லிட்டாங்க சார். எனக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை. எந்த ஸ்கூலில் வேணால் படிக்கிற பசங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்க சார். அந்த கான்செப்ட் தான் சார். அவங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் சேர்க்கணும். ஸ்கூலில் தான் சேர்க்கணும் அப்படின்னு அழுத்தமாக ஏன் சொல்லிட்டீங்க சார்? அதுதான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் இப்போ அதுதானே உங்களுக்கு சிபிஎஸ்சி தானே, எங்கே போனாலும் படிக்கலாம், எந்த கண்ட்ரிக்கு போனாலும் படிக்கலாம், வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம். ஸோ அதுக்காக சிபிஎஸ்சி சார். உங்களுக்கு தெரிஞ்சு நான் சும்மா ஒரு பேருக்கே கேட்குறேன், சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தா தான் வெளிநாட்டிலலாம் போய் படிக்கிற, அதனால தான் நான் வெளிநாட்டிலலாம் படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொன்னேன். சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஒரே ஒரு ஆள் சொல்லுங்கள். இல்லை அப்படி யாரும். அப்புறம் எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? நானே நினச்சிக்கிட்டு தான், நான் ஆசைப்பட்டேன், நான் நினச்சிட்டேன் சிபிஎஸ்சி படித்தாதான் அது வேல்யூ. அவங்க தேவையில்லாமல் பயப்படுறாங்க சார். நார்மல் ஸ்கூலில் படித்தா குழந்தைங்க சரியாக படிக்காது, ஒரு இது ஸ்டேட்டஸ்க்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு தப்பான எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்கு. ஆக்சுவலாக அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் அல்லது பெரிய ஸ்கூலில் படித்தா தான் பெரிய பெரிய இடத்துலாம் போய் படிக்க முடியும் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுறதுனால நான் கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்டு குவைத்தில் இருக்காங்க, அவங்க டாக்டர் அங்கே படிக்கிறாங்க சிபிஎஸ்சியில் படிச்சதுனால அவங்க அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது இங்கே சிபிஎஸ்சியில் படிச்சதுனால அங்கே போய் சேர்ந்தாங்க, அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க அங்கே படிக்கிறாங்க. ஏதாவது எக்ஸப்ஷன் தான் சார் அந்த மாதிரி நடக்கும். எல்லாரும் வந்து சிபிஎஸ்சி படிச்சவங்க தான் ஃபாரின் போவாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். நான்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே சார் படித்தேன். அதாவது அவங்க வந்து தேவையில்லாமல் பயப்படுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கிரேடு கம்மியாக தான் வரும், அவங்க மேல் லெவலில் ஒர்க் பண்ணுறீங்க. நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன், நான் அட்வொகேட் சார். அட்வொகேட் துபாயில் ஒரு 3 வருஷம் இருந்தேன் சார். எங்கே? துபாயில் 3 வருஷம் லீகல் அட்வைசராக இருந்தேன் சார். படித்தது இங்கே தான் சார், சென்னை தான். அதான் சென்னையில் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ராமசாமி ஸ்கூல் சார், ராமசாமி முதலியார் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே, அம்பத்தூரில் பெரிய ஸ்கூல் சார். அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே படிச்சுட்டு இன்டர்நேஷனல் கம்பெனியில் வெளிநாட்டில் வேலை பார்த்தீங்க? பண்ணிருந்தேன் சார். ஏன்னா கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டுக்காரர் தான். அவர் முதலியார் ராமசாமி முதலியார் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 3 வருஷம் துபாயில் போய் லீகலில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ரைட்டு தானே? ஏன் இதில் படித்தா தான் வெளிநாட்டில் போய் படிக்க முடியும்? அவரோட லெவல் அதோட நின்று போச்சு சார், வெறும் அட்வொகேட்டாக ஆகிட்டு விட்டுட்டாங்க. அப்போ உங்கள் லெவலில் உங்கள் பிள்ளை எவ்வளோ போகும்? என் பசங்க இன்ஜினியர் டாக்டர் அது மாதிரி படிக்கணும்னு ஒரு ஆசை. ஏங்க அவர் சக்ஸஸ்ஃபுல் லாயருங்க, அவங்க வந்து நம்ம வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம அவங்க வந்து இன்செக்யூரா தான் இன்னும் ஃபீல் பண்றாங்க. இவர் வெறும் லாயர் தான், இவர் ஒன்றும் நம்ம இதுக்கெல்லாம் எடுத்து நம்ம எதிர்பார்க்குற ஸ்டேஜ் இவர் கூட்டிட்டு போக மாட்டாரு, அந்த பயம் இருக்கு சார் இன்னும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சமீபத்தில் ஒரு ஷோ நடத்தினோம், இங்கே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசினாங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் சொன்னது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இது லா ரெண்டும் சேர்ந்து படிக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா அது பெரிய இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ஏரியா. பிகாஸ் இந்தியாவில் நிறைய கேசஸ், அப்புறம் நிறைய பாலிசி சேஞ்சஸ், நிறைய டிஸ்பியூட்ஸ் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்கிங் இருக்கிற லாயர்ஸ், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோட இருக்கக்கூடிய லாயர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸோட பேக்ரவுண்டோட இருக்கக்கூடிய லாயர்ஸ் தான் அவங்க தேர் கோயிங் டு மின்ட் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? உங்கள் கணவர் கொஞ்சம் முன்னால் படிச்சிருக்காரு, பின்னால் இன்னமும் சேர்த்து பண்ணுவார். உங்கள் பிள்ளை லாயர் படித்தாலும் பணத்தை அள்ளுவான். அதனால் நீங்கள் யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க சொல்கிறத மட்டும் கணக்கில் எடுத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். வேற நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்தணும்னு பிடிவாதமாக இருந்தேன். அது நீங்கள் உங்களோட நிறுத்திக்கிங்க. என் பொண்ணுகளை வந்து சிபிஎஸ்சியில் தான் சேர்த்தணும், உங்களை மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, எல்லா லாங்குவேஜும் உங்களுக்கு தெரியணும். கிட்டத்தட்ட சண்டையே நடந்தது. 2 பொண்ணும் சிபிஎஸ்சி. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா அந்த ஃபீஸுக்கே போகுது. அதுக்கு பதிலாக வேற இதில் அவங்களோட ஃபியூச்சருக்கு வேற எங்கேயாவது பண்ணால், ஏன்னா ஒரு 10-15 வருஷத்தில் நல்ல காலேஜில் சேர்த்தலாம். அந்த இதில் வந்து பிடிவாதமாக இருந்து சேர்த்தனாங்க. ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள பள்ளிக்கூடத்தில் தான் பிள்ளையை சேர்க்க வேண்டும் என்று உங்கள் மனைவி எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தார்கள்? இதுக்காக சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் போய் குடியிருந்து பள்ளிக்கு அனுப்புகிற காலம்லாம் இப்போ இருக்குது சார். உங்களுக்கு அது ஆமாம், அதுவே ஒரு பெரிய கஷ்டம் இல்லைங்களா? நான் சொந்த ஃப்ளாட்டையே வாங்கி மாற்றி போயிட்டேன். ஃப்ளாட் வாங்கி அதை ஆமாம், என்ன பண்ணுறது, ஃப்ளாட்டே வாங்கி போய் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கணும், பிள்ளைங்களுக்கு வந்து அந்த போயிட்டு வர அந்த இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ளாட் வாங்கி போய் இப்போ இருந்தாச்சு. இப்போ இது அது பண்ணலன்னா கொஞ்சம் வீட்டில் வந்து பேசுறது இல்லை அந்த மாதிரி. ஒரு நகை, கணவனின் வேலை,
இது வந்து நமக்கு ஸ்டேட்டஸு பாதுகாப்பு அப்படின்னு பல விஷயங்களை கொடுக்குது. அது மாதிரி ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நகை போல மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு பெண்ணுக்கு? கண்டிப்பா சார். என் குழந்தை இந்த ஸ்கூல்ல படிக்குதுன்னு நான் வெளியே சொல்லும்போதே அந்த ஸ்டேட்டஸ் வந்துடுது. கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்கூல் பேரை நீங்க சொல்றீங்க, என் குழந்தை இங்க படிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போதே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு எல்லா விதமான ஹைஃபையான ஒரு இது கிடைச்சிடுது, நாலேஜ். தே ஆர் கெட்டிங் த நாலேஜ். பக்கத்துல நகையை போல பள்ளிக்கூடம் என்பதும் ஒரு ஸ்டேட்டஸாக மாறி இருக்கதா நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஸ்கூலில் படிக்கிறான் என் பையன் அப்படின்னா, அப்படியா பரவாயில்லையே, நல்ல ஸ்கூல், எப்படி அட்மிஷன் கிடைச்சது உனக்கு முதல்ல? எங்களுக்கெல்லாம் கிடைக்கலையே, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் அப்படின்றப்பவே நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்துடுது சார். ஓகே, அடுத்து இந்த பெருமையை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ணேன் சார். நாங்கள் 4 பேர் பேசிட்டு இருந்தோம். எந்தெந்த ஸ்கூல் சொல்லும்போது, என் பொண்ணு எந்த ஸ்கூல் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெருமையாகவே இருந்தது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது எந்த குழந்தை பிறக்கும்னு தெரியாத முன்னே ஒருத்தவங்க அந்த ஸ்கூலில் எனக்கு பொண்ணு பிறந்தா நான் அந்த ஸ்கூலில் தான் என் குழந்தைய சேர்ப்பேன், உனக்கு பொண்ணு பிறந்தா நீ அந்த ஸ்கூலில் சேருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு பொண்ணு பிறந்தது. அந்த ஸ்கூலில் 2 பொண்ணு, 2 பேரும் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. கடைசியில் எல்லா சண்டையும் முடிஞ்சும் கூட மனைவி சொல்கிற ஸ்கூலில் தான் சேர்த்தேங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே, ஸோ கடைசியில் மனைவி சொன்ன ஸ்கூலில் தான் பெரும்பாலானவர்கள் சேர்த்துருக்கீங்க. பேசுவோம் இன்னும் சில விஷயங்கள் இது பற்றி. ஸ்டேட் யூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஸ்டேட் யூன். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். அம்மா என்றால் அறிவு, அப்பா என்றால் அன்பு அப்படிங்கிற ஒரு டிரான்சிஷன் இங்கே நடந்திருக்கு. பெண்கள் கல்வி விஷயத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சிஸ்டமை கிரியேட் பண்ணுறாங்க. பெரிய பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பிள்ளைகளை நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் அனுப்புகிறாங்க. இவ்வளோ தேவையில்லை அப்படின்னு அப்பாக்கள் ஒரு தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஆண்டர்ப்ரனரியல் மென்டர். குறிப்பாக பெண்கள் எல்லாம் தொழில் தொடங்குவதற்கு தேவைப்படக்கூடிய அறிவுரைகளை, அதற்கான எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறவங்க, அண்ட் அதுக்கான பயிற்சி பட்டறைகள்லாம் நடத்துகிறவங்க, அண்ட் அது பற்றி புத்தகங்கள் நிறைய எழுதக்கூடியவங்க. கீதா பிரேம்குமார் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். அவங்ககிட்ட போனதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல கடைசியில் எல்லா பஞ்சாயத்துக்கு பிறகு மெஜாரிட்டி ஆஃப் த மென் அல்லது கணவன்மார்கள் மனைவி சொன்ன ஸ்கூலில் தான் பிள்ளைய சேர்த்துருக்கோம். ஓகே, ஒரு பொது கேள்வி ஒன்று இருக்குது. இப்படி இந்த டிரான்சிஷனுக்கு பிறகு கல்விங்கிற விஷயத்தில் அம்மாக்கள் எவ்வளோ டஃப்பாக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது நாட் ஒன்லி வித் தர் கிட்ஸ், உங்கள் குழந்தைகள்கிட்ட மட்டும் இல்லை, பொதுவாகவே எவ்வளோ டஃப்பாக மாறிட்டாங்க? இது வந்து அவங்களோட மிஸ்கமிட்மெண்ட்டுங்க. இது வந்து என்ன ரியல் ஃபேக்ட்டுங்கிறது தெரியாமல் ஒன்லி அவன் வந்து ஒரு கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் இதனோட பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறோம். அதை வந்து ரியல் என்ன ஃபேக்ட், இங்கே என்ன இந்த நிலையில் இந்த கணத்தில் என்ன நடக்குது இது அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை வகுத்துக்கிட்டு அதுக்காகவே எல்லாருமே ஓடணும், நம்ம ஃபேமிலி ஓடணும், நம்மளை சார்ந்தவங்க ஓடணும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோடய போறது தான் அவங்களோட ப்ராப்ளம். எனிபடி சார் டெஃபினட்டா இல்ல சார். அதாவது மினிமமா நாம ஒன்றும் பெருசா அவங்கவுங்க லெவலுக்கு எந்தெந்த லெவலில் படிக்க முடியுமோ ஏதாவது ஒரு மினிமம் எஜுகேஷன் லெவல் இருந்தாதான் நீ அதுக்கப்புறம் பொட்டி கடை வச்சு பொழைக்கிறதுக்கு கூட கணக்கு பார்க்கணும். கணக்கு பணங்க வரவு செலவு பார்க்கறதுக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால கட்டாயம் மேடம் நாங்க அந்த அடிப்படையான கல்வி வந்து வேண்டாம்னு சொல்லவே இல்லைங்க மேடம். நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னாங்க, நீங்க அப்நார்மலா ஏன் திங்க் பண்றீங்க, நடைமுறைக்கு வாங்க. நடைமுறையில் என்ன நடந்துட்டு இருக்கு, சொசைட்டில என்ன நடந்துட்டு இருக்கு, வெளியில வர்றோம் என்ன நடக்குது, என்ன அதை மட்டும் பாக்குறது போட்டு நீங்க மேடம் ரொம்ப ஃபாரின் லெவலுக்கும் வெளிநாட்டு லெவலுக்கும் ஏன் யோசிக்கிறீங்க? நம்ம நம்மளுக்கு என்ன வேணும் சார்? நம்ம வந்து பின்தங்கி அந்த காலம் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறது வச்சுட்டு அதான் சொல்ல வராரு. நீங்க அப்படி கற்பிதம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அவர் அந்த காலத்துல எல்லாம் பேசலங்க, நீங்க கற்பிதம் பண்ணிக்கிறீங்க. நீங்களாவே பயங்கர காம்படிஷன் நினைச்சுக்கிறீங்க, நீங்களாவே ஒரு விஷயம் இருக்கீங்க. அந்த கல்வியை மட்டுமே மையப்படுத்துறீங்க. வீடு அதுக்காக மாத்துறீங்க, கெஸ்ட்டுங்க நம்ம வீட்டுக்கு வரதே அதை பொறுத்து டிசைட் பண்றீங்க, டிவி கேபிளை பிடிங்கி வர்றீங்க. இப்போ கல்யாணமே மே மாசத்துல வைங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். பிள்ளைங்களுக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, வெளி உலக நடைமுறை வாழ்க்கையை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஐடியாலேருந்து உங்களுடைய பிளான்ஸை நீங்க கிரியேட் பண்ணா பரவாயில்ல. நீங்க செயற்கையாவே ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திக்கிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஐடியாவை தான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கிறார் அவர். அதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து இவங்களோட தவறான ஒரு அணுகுமுறையினால ஒருத்தர்னால அத்தனை பேருமே பாதிக்கப்படுறாங்க சார். ஒரு சொசைட்டி அதனால வந்து வேற லெவலுக்கு போய் வேற தோட்டம் வச்சிருக்கோம், தோட்டம் வைக்கிறான், காட்டை வச்சிருக்கோம், காட்டை வைக்கிறான், இடம் வச்சிருக்கோம், இடத்த வைக்கிறான். டோட்டலா வந்து எஜுகேஷனுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு எஜுகேஷன் வச்சு என்ன சார் பண்ண முடியும்?
அந்த எஜுகேஷன்ஸ் நம்ம கேக்குறாங்களே எத்தனை இல்ல என்ன மேடம், டிகிரி அந்த உங்க பசங்க education return எடுக்க இப்போ வந்து முடியல. எவ்வளவு இதுல நகை எடுத்தவங்க போடுறீங்கன்னு எத்தனை யாரும் பேர் கேட்கல இருக்காங்க சார். எவ்வளவு நகை போடுறீங்க, எத்தனை டிகிரி பொண்ணு எத்தனை டிகிரி முடிச்சிருக்கு, பையன் ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கான், இல்ல பொண்ணு எலிமெண்டரி 2 டிகிரி ஸ்கூல்ல முடிச்சிருக்கு. படிச்சவங்களும் மேடம் இப்போ வந்து கலெக்டரா இல்லீங்களா, ஐஏஎஸ் எந்த இதெல்லாம் எதுல இல்லாம இருக்காங்க மேடம், இல்ல மெடிக்கல் அதுக்குள்ள இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப எவ்வளவு படிச்சிருக்கேன்னு தான் கேக்குறாங்க, அதனால கல்வியை ஒட்டி தான் எங்க வாழ்க்கை அமைச்சுக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், அது நம்ம இப்போ ஓவரால் வந்து படிப்பா வந்து சார் இவங்க வந்து ஒரு டோட்டலாவே வந்து ஒரு கௌரவமா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் இவ்வளவு ப்ராப்ளமே வருது. இப்போ கல்விதான் எல்லாம் கல்விதான் முக்கியம், எல்லாத்துக்கும் அடிப்படை. நீங்க மனசுல ஒரு என்ன சொல்றது திணிப்பு இருக்கு. நாங்களா ஐடியலா திங்க் பண்றோம் கல்விதான் எல்லாத்துக்கும் பேஸ். நீ படிக்காம எந்த இடத்துல போய் ஷைன் பண்ணாலும் உன்னை வெளியே தூக்கி போட்டுரும். யாரா இருந்தாலும் மதிக்க மாட்டான். உனக்கு ஒரு பேசிக் டிகிரி இருந்தாதான் நீ ஒரு மனுஷனாவே வெளியே நடமாட முடியும்ன்றது. இந்த பேசிக் டிகிரியை பிடிச்சி தொங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை. நானே சொல்லிடுறேன். ஒன்று சொல்லுங்க, இந்த பேசிக் டிகிரி படிக்கிறதுக்கு நீங்கள் படுத்துகிற பாடல ஒன்று கூட தேவையில்லை. கல்வியை நீங்கள் கௌரவமாக மாற்றிய பிறகு தான் இவ்வளோ சிக்கல்னு அவர் சொல்கிறார். நீங்களே த பெஸ்ட் ஸ்கூலில் அவங்களே சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஸ்கூல் எதுவோ அதெல்லாம் சேர்க்கணும், புள்ள வயிற்றுல வைக்கல இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் சேர்க்கணும் முடிவு பண்ணிட்டோம். அப்படிலாம் சேர்த்துவிட்டு ஒரு பேசிக் டிகிரிக்கு எந்த பாடுபடுத்துறீங்க? இல்ல ஆக்சுவலா இப்ப பேசிக் டிகிரி இல்ல வேர்ல்டு நாம சொல்றோம். அப்படி எதுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம அப்பா படி பேசணும்னா நல்லா வீடு கட்ட தெரிஞ்சா மேஸ்திரி கட்டினா போதும். ஆனா இப்ப என்ன ஆர்கிடெக்ட் கட்டுறாங்களா? பேசிக் டிகிரினா ப்ரொஃபஷனல்ஸ். ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா யோசிக்க முடிஞ்சா நீ எனக்கு பிசினஸ் சப்போர்ட் பண்ணு. இப்ப எம்பிஏ, அதுவும் எந்த டிகிரில இருந்து எம்பிஏ, ஐஐடில இருந்து எம்பிஏ வந்தா ஒரு பேக்கேஜ், சாதாரண காலேஜ்ல இருந்து வந்தா ஒரு பேக்கேஜ். அது ஏன் வருது? ஐஐடில படிச்சா ஹையர் பேக்கேஜ். ஈவன் எம்பிஏ தான், அதுவும் எம்பிஏ தான், இதுவும் எம்பிஏ தான். ஆனா ஐஐடில இருந்து வந்தா பெட்டர் பேக்கேஜ். அப்ப அந்த பெட்டர் பேக்கேஜ் வாங்குறதுக்கு ஐஐடில இருந்து வரணும்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து புஷ்அப்ஸ் தேவைப்படுது. என் பையன் வந்து இப்போ +2 முடிச்சிருக்காப்புல. ஒரு வருஷத்துக்கு முன்னால் +1 இருக்கும்போது நான் இதை அனுபவித்தேன். என் மிஸ்ஸஸ்க்கு அதீத பதற்றத்தின் காரணமாக கண்டினியூஸாக வந்து டிஸார்டர்ஸ் ஃபிசிக்கல் வந்துகிட்டே இருந்தது. இப்போ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க மனசில் உடம்புல ஒன்றும் கிடையாது, மனசில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகுது, என்னென்னு கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து உட்காந்து பேசும்போது இல்லை பையன் தான் வந்து நார்மலாக இருக்கான், ஆவரேஜாக இருக்கான், அவன் எப்படி ஷைன் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றத்தின் காரணமாக இவங்களாம் வந்து எல்லா நோய்களையும் வரவிட்டு ஒரு க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் வந்து சரி ஒரு மாற்று விஷயங்களை வந்து எடுத்து சொல்லும்போது உதாரணத்துக்கு வந்து தனக்கு பிடிச்ச விஷயங்களை எடுத்து பண்ணி அது மூலமாக வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிருக்கவங்க, நான் நார்மலாக அதை பற்றி யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. அதை அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு நான் கூட்டு போனேன். 2-3 பேர் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு அவங்களோட சீனியர்ஸ் ஒரு 60 வயசு போனாங்க, 50 வயசு நமக்கு முன்னால் பயணம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லி இந்த மாதிரி பிடிச்ச விஷயத்தை ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் பயணம் பண்ணி போனோம். யாருமே தோத்ததே கிடையாது. எங்களுக்கு வந்து சிரிக்கிறதுக்கு மறந்து போச்சு. பேசிக்காக ஃபேமிலி சோஷியலைசேஷன் இல்லை, பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்குமே போகிறதில்ல. இப்போ கோவன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து கோவன்றது வந்து வெளிக்காட்டுறது வந்து அடிக்கிறது திட்டுறது போய் கண்ணிலேருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிக்கிற அளவுக்கு கோவம் வருது. சரி, ஸோ இந்த மாதிரி நாங்கள் மாறிட்டோம். இந்த ஷோவில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கதாக நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப சட்டிலான ஒரு சாதாரணமான விஷயம், ஒரு குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே எதுலாம் பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்குறப்போ நவீனமான சில விஷயங்களை பேசுகிறப்ப தான் தெரிய வருது. இதெல்லாம் இன்னைக்கு ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூஸ். உண்மையே இது சோஷியாலஜிஸ்ட் தான் இதை பேசணும் ஆக்சுவலாக. ஆனால் என்னென்னா நம்ம இது தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இதுக்குள்ளேருந்து இதை கவனிக்க முடியுது. ஆக வீடுகளில் இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. ஓகே, இந்த மாதிரி ஒரு பக்கம் படிப்பு முக்கியமாக இருக்கலாம், ஆனால் அந்த படிப்புக்காகவே வாழ்கிறது, படிப்பு தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிறத எவ்வளோ நீங்கள் உண்மையாகவே சாதாரணமாக எடுத்துக்க நினைக்கிறீங்க? கல்விங்கிறத எப்படி எடுத்துக்கிட்டா பெட்டர் நினைக்கிறீங்க? கல்விங்கிறது ஒரு பறவை போல் வாழ்கிறதுக்கு மனிதனுக்கு அதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அவ்வளோதான். அது மாதிரி தான் அந்த மாதிரி சில ஆளுமைகளை நான் பார்த்ததுனால என்னுடைய பார்வை வந்து அந்த மாதிரி நான் வளர்த்துட்டு இருக்கேன். ஓகே சரி, எவ்வளோ கல்லூரி மனசுக்காரர்களாக மாறிட்டானா கணவன் சொல்கிறத கூட கேட்காம அந்த குழந்தைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்து அவனை ஒரு நல்ல இதாக வந்து கொண்டாடணும்னு தான் சார் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எப்படி நினைக்கிறேன்னா அவன் சாதாரணமாக படிச்சுட்டு போயிடும், அது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாதுங்க. அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கோ நாளைக்கு ஒரு இதுக்கோ அவனை கண்டிப்பாக நாம் வந்து ஒரு வழி நடத்திட முடியும். நமக்கு தெரியும் நம்ம குழந்தை எந்த அளவு படிச்சுட்டு இருக்கிறான், என்ன மார்க் வாங்கிட்டு இருக்கிறான், நல்லா தான் போயிட்டு இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவன் வந்து +2க்கு அப்புறம் அவன் எந்த காலேஜ் சேர்த்தணும், எப்படி இன்ஜினியரிங் எப்படி கொண்டு போகணும்னு நமக்கு தெரியும். ஆனால் அது ரொம்ப மிகப்பெரிய விஷயமா அவங்களுடைய மைண்டில் இருக்கிற ஒரே ஒரு இது அந்த குழந்தையுடைய கல்வி மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அது ஏன்னாங்க சார், இப்போ ஒரு குழந்தை வந்து அறிவாளியா இருக்கிறத விட புத்திசாலியா இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பொழைச்சுக்குவாங்க. முதல்ல இந்த அறிவாளி புத்திசாலிங்கிறதே கேம். புத்திசாலி நீங்க சொல்றது என்னன்னு கேட்டா காரியக்காரன், அவனை தான் புத்திசாலிங்கிறீங்க இப்ப, அதானே? சாதுரியமாக இந்த சமூகத்துக்குள்ள கண்டிப்பா அது இருக்கணும் சார் லைஃப்க்கு. இல்லம்மா, புத்திசாலி தப்பில்லை. நீங்க சொல்ற புத்திசாலிங்கிறதுக்கு பின்னால ஒரு சின்ன குரூரம் ஒளிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எவனை வேணாலும் ஏறி போட்டு அடிச்சுட்டு அவன் ஜெயிச்சிடணுங்கிறதான் புத்திசாலித்தனம் இன்னைய டேர்ம்ஸ்ல, இல்லையா? இன்னைக்கு இதை தான் நீங்க விரும்புறீங்களா என்ன? எதை பத்தியும் கவலைப்படாத, நீ ஜெயிச்சுக்க, நீ பொழைச்சுக்க, அதுதான் வேணும் அப்படின்னு சொல்றது தான் இன்னைக்கு. அதை ஒத்துக்கிறீங்களா? அது சரியா? அப்படி நான் நினைக்கல. அதாவது புத்திசாலிங்கிறது எப்படியும் லைஃப்ல வந்து ஏதோ
ஒரு ஒரு லைன்ல நம்ம போக முடியலனா இன்னொரு லைன்ல எப்படி யோசிக்கிறது அப்படின்னு யோசிச்சு நீங்க நம்ம சாமர்த்தியசாலியா புள்ள இருக்கணும்னு சொல்றீங்க அதானே? அதான் சாமர்த்தியத்துக்கு இப்ப அதுதானே நம்ம டெஃபினேஷன் வச்சிருக்கோம். இந்த உலகம் முழுக்க சாமர்த்தியசாலி ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. அவங்க எல்லாரும் பொழைப்பாங்க சார். எப்படி பொழைப்பான்? அவங்க இவங்கன்னா அவங்க குத்துவான், அவங்கன்னா இவங்க குத்துவான். அதானே நடக்கும். சாமர்த்தியசாலிக்கு நம்ம வச்சிருக்கிற இன்னைக்கு டெஃபினேஷன் என்னம்மா? எதை பத்தியும் கவலைப்படாம நீ அடிச்சு மேலே போ. அதுதான் உள்ளுக்குள்ள நமக்கு இருக்கிறது. ரைட்டு தானே? இதுதான் கோல் பிளட்டடுங்கிறது. ஆக்சுவலாக என்னன்னா கல்வி ஓகே அவனுக்கு வேணும் அவ்வளோதானே. அதை விட்டுவிட்டு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்கன்னு அவர் கேட்குறாரு. எல்லா நேரத்திலையும் அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய அம்மாக்கள் கல்வி அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டா, பாடம் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு வந்துட்டா, பிள்ளை ஒழுங்கா படிக்கல அப்படின்னு வந்துட்டா டப்புன்னு வேற ஒரு வடிவம் எடுக்கிறது சமீப காலத்துடைய ஒரு புதிய நிகழ்வாக ஒரு புதிய மாற்றமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன் இப்படி ஒரு பெரிய டிரான்சிஷன் நடந்திருக்கு? இதுக்கான காரணம் என்ன? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். பிள்ளைகள் படிக்கிறனா அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுவிடும். எங்களுக்கு அவர்களை தண்டிப்பதும் கண்டிப்பதும் வருத்தமாக இருந்தாலும் கூட அவர்களுடைய எதிர்கால நலன் கருதியே நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு அம்மாக்கள் சொல்றாங்க. ஆனால் படிப்புங்கிற விஷயத்தில் மட்டும் அம்மாக்கள் ரொம்ப டஃப் ஆயிடுறாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரே மாறி போகுது, இது தப்பு அப்படின்னு அப்பாக்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஏன் கல்வி என்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் பெண்கள் இவ்வளவு கண்டிப்போடு நடந்து கொள்கிறார்கள் இந்த காலத்தில், எஸ்பெஷலி மிடில் கிளாஸ்ல? பேசலாம். காம்படிஷன் நினச்சி பயந்து 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 இவங்க ஸ்ட்ரெஸ் ஏற்றி 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 மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிடுச்சு இன்றைக்கி சமூகத்தில். எல்லார் வீட்லேயுமே சார் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எங்கள் எல்லார் வீட்லேயுமே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. காம்படிஷன் இன்னைக்கு நாளைக்கு இந்த எக்ஸாம் இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து நாளைக்கு எடுக்க போற சிலபஸ் இவங்க இன்னைக்கு எடுத்து அனுப்புறோம். நாளைக்கு அப்பதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் வாங்கிட்டு வரும். உண்மையாவே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூடுதா என்ன? நிச்சயமா சார். மயக்கமா இருக்கு, கழுத்தொலி வந்துருச்சுன்ற அந்த மெடிக்கல் இது பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் ஒரே டாக்டர் சொல்ற ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்றது தான். அவர் எந்த டெஸ்ட்டுக்குமே போக வேண்டாம், ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தையே ஸ்ட்ரெஸ் தான். வேற ஒரு குழந்தை வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கும்போது பசிக்குதுன்னு சொல்லுது, நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. 7:30 மணிக்கு 8 மணிக்கு பசிக்குதுன்னு சொல்கிற பிள்ளைய 10 மணிக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா சார், அப்போ எந்த அளவுக்கு கல்மனசை மாறி இருக்காங்க. ஓகே, வேற என்னோட 2வது டாக்டர் வந்து நான் நார்மலாக படிச்சுட்டு இருப்பா, ஆக்சுவலி கொஞ்சம் பிலோ ஆவரேஜ். அவன் என்ன சொல்லுவான், வெட்டி போட்டுருவேன். ஸோ அந்த அன்னைங்கிற பாசமே போயிடுது. அதில் ஓப்பனாக நிறைய முறை சொல்லியிருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டடீஸை விட்டு மற்ற லைஃப் ஸ்டைலில் பார்க்கும்போது ரொம்ப பாசமாக இருப்பா, ரொம்ப அதனால இது இந்த டிஃபரன்ஸ் தான் இப்போ சிக்கல். அவங்க எப்போதும் அன்பானவங்க தான். ஏன்னா நான் தான் சொன்னல, நம்ம தமிழ்நாட்டுடைய ரொம்ப மைனூட்டான விஷயம். மற்ற நேரத்தில் அவங்க மாதிரி பாசம் கட்ட யாராலே முடியாது. ஆனால் கல்வின்னு வர்றப்ப அவங்களை அறியாமலே அவங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு. அதுதான் கேள்வியே. இப்போ எக்ஸ்ட்ரீமாக போய் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய முறை. பிள்ளைய அப்படி சொல்லல உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். உங்கள் அம்மா அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? இல்லை, சொல்ல மாட்டாங்க. மற்ற விஷயத்துலலாம் எப்போதும் போல இருந்தாலும் கல்வி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அப்படி ஆயிடுறாங்க இல்லையா? பிள்ளைய வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றது ஏன் அப்படியெல்லாம் பேச வருது? அவர் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னார் சார். நான் இன்னும் மோசமாகவே திட்டுவேன், கொலையே பண்ணிடுவேன்வேன். அவ்வளோ கோவம் வரும் எனக்கு அந்த நேரத்தில். என்னன்னா அந்த படிப்போட மதிப்பு அந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வயசுல நம்ம அதை கற்றுக் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், பின்னாடி அதோடைய வாழ்க்கை கேள்விக்குறியா, ஏதாவது நல்ல விதமாக எப்படி இருந்தாலும் கேள்விக்குறியா ஆயிடக்கூடாது. இந்த படிப்பு அவளை பின்னாடி ஃபுல்லும் காப்பாற்றுன்றது என்னோட நம்பிக்கை. அவள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அதை காப்பாற்று. 2 பெண் குழந்தைங்க. ஓகே, இப்போ ஒரு குழந்தைக்கு படிப்பு வரலை, அது ட்ரை பண்ணது வரலைன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம்? இல்லை, வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான். அதாவது அதில் என்ன ஃபால்ட் இருக்குது, அது மற்ற விஷயங்கள் புரிகிற போது நான் அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் அதாவது ஒரு நாங்கள் நிறைய விஷயத்தில் அப்சர்வ் பண்ணும்போது நிறைய விஷயம் ஈஸியாக கிராஃப்ஸ் பண்ணிடுவா. அப்போ இதில் உனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு நான் நிறைய அதுக்கு புக்ஸ் படிக்கிறது, இல்லாட்டினா அதை தெரிஞ்சுக்கிறது. ஒரு குழந்தைக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரனா ஆஸ் அ பேரண்ட்டாக நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நேரத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர முடியாத போது ஒரு எக்ஸாஜரேஷன் ஸ்டேஜில் போனோன்னு நமக்கு கோபம் அதிகமானால் நீ இப்படி உயிரோட இருக்கிறதுக்கு இல்லாமலே போயிடலாம் அப்படின்னு தான் சொல்வேன் நான். அதாவது அந்த படிப்பு வந்து எனக்கு அது ஒரு உயிர் நாடி மாதிரி நான் நினைக்கிறேன் சார். பிள்ளைங்களை வந்து அந்த படிப்பு நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன், கஷ்டப்பட்டு கொடுத்துட்டேன்னா நாளைக்கு என் பிள்ளை நின்றுடும், எந்த சூழ்நிலையும் நின்றுடும். அது என்னுடைய மைண்ட் செட், இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, வேற எனக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து 5 வருஷம் கழிச்சு தான் சார் குழந்தை பிறந்தது. என் ஒய்ஃப் என் பிள்ளைங்களை திட்டும்போது எங்கள் அம்மா வர வாங்கி பிள்ளை பத்துட்டு ஏன்டா இப்படி திட்டுறா அப்படின்ட்டு என்கிட்ட நான் வீட்டுக்கு நைட்டு 11 மணிக்கு வந்தாலும் முழிச்சிருந்து சொல்கிற வார்த்தை, உன் பொண்டாட்டி இன்றைக்கி பொண்ணை அடிச்சிட்டா, உன் பையனை திட்டுனா
கோவமாக பேசினா அந்த வார்த்தை. எதுக்காகனா கல்விக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவுமே கிடையாது. அடங்க மாட்டுறாங்க, ஒழுங்காக படிக்கலன்ற அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். இந்த கல்வியை வந்து அவங்களுடைய அது எவ்வளோ அஃபெக்ஷனாக அந்த குழந்தைக்காக ஏங்கினது அந்த எல்லாத்தையும் மறக்கடிச்சு அந்த கல்வியை கொடுக்கணுன்ற அந்த ஒரு பார்வை வந்து அவங்களுடைய எல்லாத்தையும் மறக்கடிச்சிடுச்சு அவங்க. வேற இந்த கல்வினால் அந்த ஜென்ரலாக சொல்கிறேன் சார், பெண்கள்ன்றது அவங்களோட தன்மை வந்து மாறிடுது, அவங்களோட கேரக்டர் டிஃபர் ஆகுது. மெயின் அந்த கல்விக்காக அவங்க என்னென்னா இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க சார். அவங்க பயப்படுறாங்க, நம்ம குழந்தைக்கு படிப்பு இல்லாமல் கம்மியாயிருவாங்களோ, வாழ்க்கையில் கஷ்டம் வருமோ, அந்த பயம்தான் அவங்கள ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ண வைக்குது சார். அது அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது சார். ஆக்சுவலாக பெண்கள்கிட்ட இந்த மாற்றங்கிறது சமீபமாக தான் நடந்திருக்கு. முன்னால் இப்படி இல்லை. கல்வி சார்ந்து இவ்வளோலாம் முன்னால் இல்லை. ஓகே, அம்மாக்கள் எல்லாமே இன்னொரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்காங்க, ஒரு சூப்பர் டீச்சராகவும் இருக்காங்க, ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ஓடுறாங்க, அவங்களுக்கு நெருக்கடிகள் இருக்குது, அவங்களும் ஒரு நெருக்கடியை உருவாக்கிக்கிறாங்க. இதனால தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் உருவாயிருக்கு? அதிகமான ஃபீஸ் கட்டுறதுக்காக அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கு சார். அது தவறான பாதையோ அது வேறு பாதைக்கெல்லாம் அவர் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஒரு ஓகே, பணம் அதிகமாக தேவைப்படுது. ஒரு ஸ்கூலில் நான் இது போன வாரம் போய் கேட்குறேன், 1.5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு கேட்குறாங்க எல்கேஜிக்கு. ஆனால் அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க அப்பா என்ன சொல்லலாம், ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன், ஒரு பேரண்ட், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் ஓடணும்னா அவர் சாதாரணமாக போய் 1.5 லட்ச ரூபா சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு பையனுக்காக சம்பாதிக்க முடியாது. அடிஷ்னலாக அவர் வேறு ஏதாவது செய்யணும். அவர் அந்த சமூகம் வந்து வேறு வழியில் அவரை டைவர்ட் பண்ணுது. அதை இவங்க ஸ்டடீஸ்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால ஸோ உறவினர்களெல்லாம் நம்ம இழந்துடுறோம். எதுவுமே அவங்களோட நம்ம போகிறதுக்கோ வர்றதுக்கோ ஒரு நல்லது கெட்டது கலந்துக்கிறதுக்கோ. என்னோடய நேட்டிவ்லலாம் பார்த்திங்கன்னா இயர்லி நல்ல ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்கும். ஸோ என்னோடய குழந்தையே இப்போ கலந்துக்க வச்சுக்க முடியல. கேட்டால் ஸ்கூல் ரீஓப்பனிங் June 1 வந்துடுது அப்படின்னு சொல்லிடுறாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ அந்த டேலண்ட்ஸ்லாம் வெளியில் கொண்டு வரவே முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, பிரச்சனைகள். தனி மனித நெருக்கடி சார் இது. இவங்க வந்து இதோட முடிக்கிறது கிடையாது. 8th வீட்டில் போய் என் பையனை இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களும் இன்ட்யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்கூலில் மாற்றுறதுக்கு. ஸோ அவங்களோட பொருளாதார குடும்ப சூழ்நிலை இவங்களுக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான ஒரு அதாவது நெருக்கடி தான் சார் இது. இவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்டில் எது உங்களுக்கு தாங்கிக்கவே முடியல? படிப்பு சம்பந்தமாக குழந்தைகளுக்கு கீழே கொடுங்க, இந்த பனிஷ்மெண்ட் மட்டும் நீ கொடுக்கக்கூடாது, அல்லது இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, எதை சொல்லுங்க? பேச மாட்டாங்க. இப்போது பொண்ணுக்கிட்ட பேசவே மாட்டாள். அவள் வந்து சாரி கீரி எது சொன்னாலும் ஒரு நைட் ஆரம்பித்தோன்னா நெக்ஸ்ட் டே நைட் வரைக்கும் பேச மாட்டாள். நம்ம போய் நடுவில் எத்தனை சமாதானம் பண்ணாலும் சரி பேச மாட்டாள். வந்து நான் படிக்கிறேன் சாரி அப்படின்னு ஒரு 2-3 டைம் கேட்டதுக்கு அப்புறம் தான் பேசுவோம். ஃபீல் பண்ணுன்றதுக்காக தான் சார். அதான் ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக. அது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் எலக்ட்ரானிக் சயின்ஸ் படிச்சேன். எலக்ட்ரானிக்ஸ் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க. ஓகே, நல்லா ஆழமாக யோசிச்சு சொல்லுங்கள். நல்லா படிச்சிருக்கீங்க எல்லாம். ஓகே, ஒரு குழந்தைக்கு ஒரு நாள் முழுக்க அம்மா பேசலைன்னா அது எவ்வளோ ஊண்டிங்காக இருக்கும், அது மனசில் எவ்வளோ கலவரமும் கஷ்டமும் சங்கடமும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அவன் முகத்தில் அது மாதிரி எதுவுமே பார்க்கல சார். அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சார். நான் அவன் முகத்தில் அந்த மாதிரி பார்க்கல. அவள் பாட்டில் நல்ல டிவி பார்க்குறா சார். இது அதான் ஒரு டைம்னா பரவாயில்ல, பண்ணி என்ன ஆகுது, அதுக்கு சரி அம்மா இப்படி தானே அது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ இப்படி தான் இருப்பேங்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாவ. ஓகே, நான் போய் கேட்பேன் சார். அவ கேட்க மாட்டேங்கிறாள். வந்து சாரி ஃபீல் பண்ணி கேட்கல, சும்மா ஒரு பேச்சுக்கு சாரி அப்படி சொல்லிட்டு போறா. சாரி தேவை இருக்கு? நடுவில் நான் தான் அலைவேன். நீ போய் கேளு மயிலு, இல்லடா நீயாவது கேளு, நான் கேட்க மாட்டேன்ப்பா, போப்பா அம்மா தானே பேசலாம், நானா பேசல. அவள் லாஜிக்கெல்லாம் பேசுவா. ஆக்சுவலாக அந்த பொண்ணு அப்படிலாம் பேசுறதுக்கு என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிறேன்னு அதை பார்க்குறாளோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் அந்த மாதிரி நடந்துக்கிறதுனால அவள் அப்படியே என்கிட்ட காமிக்கிறாளோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிக்கல் வருதுன்னா இப்போ இது மறந்து போச்சு. முதல்ல பேசினப்போ உழந்த வருத்தப்பட்டுச்சு பேசலைன்னு சொல்லிட்டு இப்போ ஜாலியாயிருச்சு. இப்போ அடுத்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் படிக்கும் இல்லையா? ஏன்னா பனிஷ்மெண்ட் யோசிக்கணும். இப்போ வேற பனிஷ்மெண்ட் யோசிக்கணும். உங்கள் வேலை பனிஷ்மெண்ட் யோசிக்கிறதா புள்ள வளர்க்குறதா? அவ ஃபீல் பண்ணும் சார். எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த டைமில் நம்ம எவ்வளோ படிக்கணும். நாள் முழுக்க படிக்க சொல்லலை, ஒரு 1 hour தான் படிக்க சொல்கிறோம். விடுங்கம்மா, 1 hour படிக்க சொல்கிறோம் செய்கிறோம் இல்லை. ஆனால் இவங்க அடுத்த பனிஷ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு சிரிப்பு தான் வருது சார். ஏன்னா இதே பொண்ணு வந்து ஒரு டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மார்க் வாங்காமல் ஒரு நாள் நைட்டு அடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 6-7 மணிக்கு கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு என்னோட இதெல்லாம் சொல்லும்போது அவ்வளோ அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பொண்ணுக்கிட்ட நீ போயிட்டு ஏன் அவ்வளோ போட்டு துணிக்கிற? சொன்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது வீட்டு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற பொண்ணுக்கிட்ட நீ வந்து ப்ராப்பராக அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவா. அப்பா கிட்ட இருக்கிற மாதிரி அவ என்கிட்ட இல்லை சார். என்கிட்ட அவளே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கா சார். ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் தான். ஆனால் ஏதோ ஒரு பெரிய மிஸ் நடக்குது. ஏன் சொல்கிறேன்னா மற்ற விஷயத்தில் நீங்கள் இப்படி இல்லை, எஜுகேஷனில் மட்டும்தான் இப்படி இருக்கிறீங்க
ரைட்டா? மற்ற விஷயத்துலலாம் அப்பா இப்போ அதே மாதிரி அம்மாவா தான் இருக்கீங்க. பிகாஸ் எஜுகேஷன் இஸ் காஸ்ட்லி நோ, அதுதான் ரீசன். எஜுகேஷன் இஸ் காஸ்ட்லி நவ். அப்போ காஸ்ட்லிக்காகவா? அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம்ல சார். படிக்கிறது அவள்ல சார். ரொம்ப கரெக்டாக பேசுறாங்க. படிக்கிறது அவங்க தான். படிக்கிறது அவள்ல. எஜுகேஷன் காஸ்ட்லி நவ். சரி, ஓகே. ஆனால் நீங்களே ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் கஷ்டப்பட்டு காஸ்ட்லியான ஸ்கூலில் சேர்த்தேன் இல்லையா? அது என் ஸ்டேட்டஸ்க்காக. அது உங்கள் ஸ்டேட்டஸ்க்காக. அப்போ சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன், அந்த பையனை கேட்டு நீங்கள் காஸ்ட்லி ஸ்கூலில் சேர்க்கலை, ரைட்டா? உங்கள் ஸ்டேட்டஸ்க்காக ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அந்த பள்ளிக்கூடத்தில் டிமாண்டை மீட் அவுட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் தேவையில்லாமல் பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததுனால செய்கிற செலவுக்கு அவன் அதை ஈக்குவேட் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவனையோ அவளையோ துன்புறுத்துவது என்ன நியாயம்? ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் இந்த பனிஷ்மெண்ட். அதுவும் ஒரு டே தான், ஒரே ஒரு டே மட்டும் தான். வேற என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் சார்? வேற என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறது? அடிக்க முடியுமா? எவ்வளவுதான் அடிக்கிறது? அடிக்கிறதுன்னா அப்பாட்ட வந்துருவாங்க. அடிக்கிறதுன்னா அப்பாட்ட எவ்வளவுதான் அடிக்கிறதுங்களே தெரிஞ்சிருச்சு. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பனிஷ்மெண்ட் வந்திருக்கு. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். என்ன பனிஷ்மெண்ட்? இதை மட்டும் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. தனியாக போய் உட்கார சொல்லுவாங்க, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பேசாமல் யாரும் பேசக்கூடாதுன்னு. அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா கொஞ்சம். ஓகே, என்னை சாவடிச்சிடாத, இப்படி நீ பண்ணுறதுக்கு என்னை சாவடிச்சிருன்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து குழந்தைகிட்ட பேசுகிற வார்த்தையே கிடையாது. இந்த புக்கிலே போட்டு தலையில் அடிப்பாங்க. புக்கால தலையில் அடிப்பாங்க. அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அது கொஞ்சம் முத்திர ஸ்டேஜ் அடிச்சு வச்சிங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் உம்முன்னு இருப்பாங்க. நாளையிலேருந்து நான் வேறு எங்கன்னா போய் தொலைஞ்சிடலான் இருக்கேன்னுவாங்க. ஸோ அது புக்கில் அடிக்கிறதும் வெளியில் போய் தொலைஞ்சிருவேன்னு சொல்கிறதும் ரெண்டும் கொஞ்சம் அவாய்டபிள். ஓகே, நீ எனக்கு பொண்ணே இல்லை அப்படின்னுவாங்க சார். இனிமேல் நீ என் அம்மானு கூப்பிடாத, என் பொண்ணு இல்லைன்னே நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு அடிக்கிறது நிறுத்தணும். அவன் அடித்து தேம்பி அழுவான். தேம்பி அழுது அவனால் அவன் நோட்டை எழுதவே முடியாது அவனால், அந்த மாதிரி இருப்பான். இருந்தாலும் விட மாட்டாங்க. நீ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா செத்து ஒழிஞ்சு போ அப்படின்னா. இதெல்லாம் தான் லிட்டில் டோன்ட் லைக் திஸ். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வைக்கணுன்றது வேணான்றது என்னோட ஒப்பீனியன். சாப்பிட கொஞ்சம் பசி எழுப்பான். அது அந்த டைமில் சாப்பாடு கொடுக்காம கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுப்பாங்க. ஓகே, அதை அவாய்ட் பண்ண நல்லா. இது பெரியது என்னங்க, புள்ள பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்க. இதை முடிச்சிடு, இதை முடிச்ச உடனே நீ தூங்கிடுவேன், சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன். அதனால் வந்து அதை இது முடிச்சிடு. முக்கியமாக எக்ஸாம் டைமில் சார் சாப்பிட்டா தூங்கிடுவேன். அதனால் சாப்பாடு அப்புறம் சாப்பிடு. கொஞ்சம் அந்த டைம் அவன் கேட்கும்போது சாப்பாடு கொடுத்து படிக்க முடியலன்னு காலையில் எழுப்பி படிக்க வைக்கலாம் சார். சின்ன பையன் தான். பிடிச்சி சத்தமாக கத்திட்டு கிள்ளிடுவாங்க. அந்த டைமில் குழந்தை அழுகுறத பார்த்தா நம்மளுக்கு அப்படியே ரொம்ப கோபமும் வந்துடும். அதே போல் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ஆகிடும். ஏன்னா பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அது பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கையில் கிடைக்கிறத எடுத்து அடிக்கிறது, புத்தகத்தை எடுத்து அடிக்கிறது, கன்னத்தில் அரையிறது, இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாக்களில் நம்மளுக்கு தெரியாமல் தண்ணியிலையும் மறந்து செய்கிறது. அதனால் குழந்தைகளும் பாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கிறது இல்லை. கன்னத்தில் அரைவீங்களோ? ஆக்சுவலாக என்ன நான் எதுக்கு இது சொல்லனா, நிறைய நேரம் யோசிக்காமல் படான அரைவோம் நம்ம. ஆக்சுவலாக நிறைய பேர் பண்ணுறது அது. ஆனால் அது ரவுண்டாக யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் கல்லை தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன சொர்ன்னு சுற்று போகும் பார்த்தீங்களா, அந்த அலை அப்படியே சுற்றும் பார்த்தீங்களா, அந்த ஒரு அலை அதே மாதிரி கன்னத்தில் அடித்தா அப்படியே சுற்றும், காதை பாதிச்சிடும். நிறைய பேர் காது பாதிச்சிடும். அதனால தான் அந்த சினிமாலெலாம் பண்ணால் அடித்த மாதிரி சீன் வந்து ஒயின்னு சவுண்ட்லாம் போகிறது ரீசனு தான். அடித்தோடனே அப்படியே, ஏன்னா இங்கெல்லாம் சாஃப்ட் நர்வ்ஸ் அப்படியே இருந்துச்சு போது காது ஜவ்வு போயிடும். தெரியுது, ஆனால் அந்த கோவம் வரும்போது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. முடிஞ்சு அவங்கள அரைஞ்சிக்கங்க அப்போ. ஓகே, இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூமா. குழந்தைங்கள தான் அரைகிறீங்க. குழந்தைங்களுக்கு காது ஜவ்வு ரொம்ப இதாக இருக்கும். கன்னத்தில் அடிக்காதீங்க, அது வேறு விஷயம். கன்னத்தில் அடிக்கவே அடிக்காது. ஒரு மனுஷங்க ஒரு சபையில் போகிறாங்க, 4 பேருக்கு நடுவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு வந்து அவங்களோட படிப்பை வச்சு வரும் சார். படிப்புனா எல்லாமே சேர்ந்தது. நாங்கள் படிப்புன்னு சொல்கிறது எல்லா டிசிப்ளினரி ஆக்ஷனையும் சேர்ந்தது. ஐ டோன்ட் மீன் வெறும் படிக்கிற புக்கை மட்டும் வச்சு சொல்லலை சார். ஆக்டிவிட்டி, நம்மளுடைய வேல்யூஸ், மாரல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் சொல்கிறோம். இல்லைன்னு சொல்ல, படித்தா தான் மரியாதைங்கிறது அப்பாவுக்கும் தெரியும்.
ஆனா இதுல ஏன் இவ்வளவு அப்சஸ்டா இருக்கீங்கங்கறத அவங்க கேக்குறாங்க. சார் எங்களுக்கு இருக்கிறது எங்களோட ஃபோக்கஸே பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணுன்றது தான் சார். ஒரு அம்மாவோட நீங்க இப்போ இவ்வளோ பேர் சொல்லும்போது இந்த பெயின் வந்து உங்க எல்லாரை விட எங்களுக்கு அதிகம். ஏன்னா நாங்க பெத்து வளர்த்தவங்க அந்த பிள்ளை அடிக்கும் போது எங்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்குன்னு எங்களுக்கும் அது தெரியும். பட் என்னன்னா இன்னைக்கு ஆக்சுவலா சிக்கல் இப்போ என்னன்னு கேட்டா உண்மையாவே நீங்க அடிச்சுட்டு அழுகிற ஆளுங்க தான். ஆனா படிப்பு விஷயத்துல மட்டும் இப்போ மாறிட்டீங்கிறதா இப்போ கவனிச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க வேற வேற அக்கேஷனை யோசிச்சு பாருங்க. பிள்ளை அடிச்சிட்டீங்க, தேம்பி அழுகுன்னு வச்சுங்களேன், ஒரு கட்டத்தில் உள்ள ஓடி போய் தாங்க முடியாது, ஓடி போய் தூக்கிடுவீங்க. ஆனா படிப்பு விஷயத்துல அவன் தேம்பி அழுதான் அளவிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. சார் பிள்ளைங்கள நம்ம குரூப் பண்ணி வளர்க்கணுமா வேணாமா சார்? வளர்க்குற போது நம்ம எதை வச்சு வளர்க்கணும் சொல்லுங்க. அதாவது பிள்ளைங்க வளர்றத இன்னைக்கு நாளைக்கு நீங்களே திருப்பி கேட்கலாம். என்னோட குழந்தை வந்து நல்ல விதமா வளரலன்னு வச்சுங்க, இதே மாதிரி 4 பேர் கேட்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணி தான் ஒரு பிள்ளையை க்ரூம் பண்ண முடியும்னு நீங்க எப்படி முடியும்? இல்ல அந்த காலத்துல அடிக்காம யாரும் வளர்த்ததா எனக்கு தெரியல சார். டீச்சர்ஸ் அடிப்பாங்க, இப்பெல்லாம் எல்லாத்தையும் நிறுத்திட்டோம்னு வச்சுங்க. அடிக்காம வளர்க்கறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. நீங்க அடிச்சு பிள்ளைய வளர்க்கறதுங்கிறதும் எதுக்கெல்லாம் அடிச்சாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் சொல்றேன், நன்னறி சார்ந்த விஷயத்துல நம்ம அப்படி இருந்தோம்னா பரவாயில்ல, புள்ள சாமர்த்தியசாலியா இருக்கணும்னு தான் சொல்றீங்க, ரைட்டு தானே? 4 பேருக்கு பக்கத்து வீட்டு பையனை ஷேர் பண்ணலைன்னா நீங்க திட்டுறீங்களா என்ன? ஏன்டா அவனுக்கு கொடுக்கல, உன்னோட படிக்கிற பையன் தானே, நீ எப்படி கொடுக்காம வந்து கொட்டுறீங்களா என்ன? ரைட்டா? யாரும் ஷேர் பண்றது கிடையாது ஸ்கூல்ஸ்ல, சென்னை ஸ்கூல்ஸ்ல தெரியுமா? நீங்க என்ன ரைட்டு சொல்லுங்க, பிள்ளைய பத்திரமா வளர்க்குறோன்னு. இதை நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையாங்கிறத இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். நீங்க படிப்பு விஷயத்துல மட்டும்தான் இப்படி மாறி போயிருக்கு. சுத்தம் எல்லாம் இந்த எங்க உடனே கையை கழுவு, சாப்பிட்ட உடனே கையை கழுவு, எல்லாமே என்ன தெரியுமா, ஸ்டேட்டஸ் இஷ்யூ ரிலேட்டட் ஆனதை தான் இப்போ கற்றுக் கொடுக்குறோம். அதை தான் சமூக விளிம்புங்கள்னு மாத்திரம், ரைட்டு தானே? அப்படிலாம் நீங்கள் பார்த்தா நம்ம பண்பாடு கலாச்சாரம் அப்புறம் நம்முடைய இதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் பிள்ளைய லீவ் போட்டு ஊருக்கு தாங்க கூட்டு போகணும். அதான் உண்மை. ஊரில் போய் கல்யாணத்தில் நல்ல பெரியவங்கள்ட்டெல்லாம் பார்க்க கொள்ள பழக கொள்ளன்னு அனுமதிக்கணும். நம்ம அதெல்லாத்தையும் நிறுத்திட்டு தான் இதெல்லாம் பண்ணுறோம். கேட்டோம்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் அம்மாவாக இருக்கீங்க, எஜுகேஷன் ஒன்று வர்றப்போ மட்டும் ரூத்லெஸ்ஸாக மாறுறீங்க. ஓகே, நம்ம வெளிப்படையாக பேசுவோம். உங்களுக்கு சொந்தக்காரருடைய கல்யாணத்தை விட ஒரு பிள்ளையுடைய ஸ்கூல் தான் முக்கியமா இல்லையா? உண்டா இல்லையா? சொந்தக்காரங்க கல்யாணம், மாமா கல்யாணம் சித்தப்பா கல்யாணம் ஏதோ ஒண்ணுங்க, அல்லது செகண்ட் லெவல் மேரேஜ், அடுத்த செகண்ட் சர்க்கிள் மேரேஜ், எல்லாரும் போயிட்டு தானே இருந்தோம், இன்னைக்கு போறது இல்லை, ரைட்டு தானே? அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் பேக்கேஜாக கற்றுக் கொடுக்குவோங்கிறீங்க சார். அவங்க யாரும் இதுக்குள்ள உள்ள வர்றதில்ல சார். வந்து பார்த்தா அவங்க அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அப்பதான் சார் தெரியும். அவங்க அடிச்சாலும் அதுவும் தப்பு தான். குழந்தைங்களை அடிக்கிற பத்தி சொல்லமா, நான் தான் சொல்றேனே, நீங்க உங்களையே கொஞ்சம் புடம் போட்டு பாருங்கள். பொதுவா நீயா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற ஷோனே எங்களை திட்டுவாங்க. ஆனா எல்லா நேரத்திலையும் அப்படிலாம் பண்ண முடியாது சார். எல்லாரும் ரியாலிட்டியில ஒரு மாற்றம் உங்களை அறியாமல் உங்களுக்கு நடந்திருப்பதை நீங்கள் கவனியுங்கள். அதை உறுதியா நாங்க நம்புறோம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் ஒரு அப்சஷன் ஏற்பட்டதுனால தான் இந்த ஷோவை கிட்டத்தட்ட நாங்க 1 இயரா பிளான் பண்றோங்க. விளையாட்டு இல்லை, இந்த ஷோவை 1 இயரா நாங்க பிளான் பண்றோம். இதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், ஒரு கரெக்டான சந்தர்ப்பம் அமையணும், எப்படிப்பா இதெல்லாம் சாத்தியம் இல்லைப்பா இருக்காது அப்படின்னு செக் பண்ண பிறகு தான் அந்த ஷோக்குள்ளே வர்றோம். இன்னைக்கு பள்ளிக்கூடம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானதாக மாறி இருக்கு? பள்ளிக்கூடம் சார்ந்த வேலைகள், பள்ளிக்கூடம் சார்ந்த நிகழ்வுகள் எவ்வளோ முக்கியமானதாக மாறி இருக்கு? பிள்ளைங்க படிக்கலன்னா எந்த அப்பாங்களும் போய் நிக்கிறது இல்ல ஸ்கூல் வாசல்ல. எல்லா டீச்சர்ஸும் அம்மாவை தான் கூப்பிடுறாங்க. நாளைக்கு ஒரு டெஸ்ட்னா உடனே இவன் அட்டன் பண்ணணும். சப்போஸ் அட்டன் பண்ணலன்னா டைரியில உடனே வரும், இல்லைன்னா SMS வரும், டுமாரோ யூ ஹேவ் டு கம் ஹியர். 2 மணிக்கு வரணும் ஸ்கூலுக்கு. எல்லா வேலையும் விட்டுட்டு நாங்க தான் போய் நிக்கணும். எந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னாலும் அம்மாக்கள் தான் போவாங்க. எந்த அப்பாக்கள் போயிருக்காங்க கேளுங்க, எல்லாம் ஆபீஸ் இருக்குன்னு போயிடுவாங்க. சோ எல்லாம் அம்மாக்கள் தான் கேக்குறேன். பள்ளியை ஒட்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் என்ன, அதான் கேக்குறேன். இப்போ ஸ்கூல்ல எதனா ஆக்டிவிட்டீஸ் இல்ல எதனா பண்ணணும்னா கூட எல்லாம் நாங்க தான் சார் செய்யணும். அவங்க அதுல எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. வெளியில போய் எதனா எடுக்கணும் செய்யணும்னாலும் எல்லாம் எங்க இதுல தான் வரும். அப்போ எங்க இஷ்டத்துக்கு பசங்களை நாங்க கட்டிக்கிறப்போ விட மாட்டாங்க. அதுக்கு மட்டும் வருவாங்க. ஓகே ஓகே. நான் அவங்க மேமோட நம்பரே வாங்கி வச்சுப்பேன் சார். டைரக்டா மேம் கிட்டே பேசிப்பேன் எதா இருந்தாலும். ஸோ எனக்கு வந்துட்டு அவங்க மேம் எப்படி ஃப்ரெண்டு பிடிக்கிச்சு அவங்களோட இதில் வாட்ஸ்அப்பில் வாங்கி அவங்க கிட்ட நான் மெசேஜ் ஷேர் பண்ணிப்பேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட். ஓகே குட். எஸ் ரைட் பண்றாங்க அம்மாக்கள். ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்ட். எப்படின்னா ஸ்கூல் டீச்சரோட ஃபேஸ்புக்கில் நம்ம கனெக்டாக இருப்போம், அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம், வாட்ஸ்அப் டீம்ஸ், அவளோட ஃப்ரெண்ட்ஸ், அவளோட அம்மாலாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், இருந்தே ஆகணும். இல்லைனா வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவாள் அவங்க அம்மா இதை கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஹோம்ஒர்க்ஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப நான் அவகிட்ட இருந்து அவங்க அம்மா எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்க முடியாது. ஸோ ஐ எம் ஃபோர்ஸ் டு டேக் அ ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, பட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிடிச்சி வரணும். பட் ஆனால் ஃபோர்ஸ்டாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும், அதான் வரும். அப்புறம் இன்கேஸ் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஸ்கூலில் ஏதாவது கல்ச்சுரல்ஸ் இல்லை ஸ்போர்ட்ஸ் டேனா நமக்கு உடம்பு சரியில்லைனா ஆஃப் டே லீவ் எடுக்க மாட்டோம், பெர்மிஷன் கேட்க மாட்டோம். பட் ஃபர்ஸ்ட் அவள் எப்படி பண்ணுறா
அப்படிங்கிறது நமக்கு ஆசை இருந்தாலும் பட் அவ கஷ்டப்படுவா. அவளுக்கு வந்து நம்ம அங்க இருந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஒரு எமோஷனலி ஃபோர்ஸ்ட் எடுக்க முடியாத சிச்சுவேஷன். சம்டைம்ஸ் ஆஃபீஸ்ல போய் சொல்லியிருப்போம். 2 பேரண்ட்ஸ் என்னோட மேனேஜரே கூட அதே ஸ்கூல்ல இருப்பாங்க. அங்க வந்து 10 ஹாய் சொல்ற வேண்டிய சிச்சுவேஷன் வரும். எமோஷனலி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் டிசைட் பண்றதுல இருந்து என்னோட லீவை டிசைட் பண்றதுல இருந்து எல்லாமே ஸ்கூல் ஒட்டி இன்ஃப்ளூயன்ஸ்ட், ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஆக்சுவலாக நான் இன்னொன்று ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறேன். அவர் சொன்னார்ல, ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரத்தை புரட்ட முடியாத ஒரு மிடில் கிளாஸ் தப்பான வழியில் பணம் பண்ணலாமாங்கிற அளவுக்கு என்னை தள்ளுது இந்த சமூகம் அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கணும், கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன கரப்ஷனை நீங்கள் ஸ்கூலுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணல? அதற்காக தான் சார் அந்த டீச்சர்ஸ் டேக்கு போய் டீச்சரை பார்த்து அவங்களுக்கு ஒரு ரோஸ் கொடுத்து. இது என்ன வேல்யூ சிஸ்டம்? ஓகே, எல்லாம் படிச்சுவிட்டு சிஸ்டத்தை கரப்ட் பண்ணுறதா படித்ததோடைய வேலை. ஆக்சுவலாக பெரிய பள்ளிக்கூடங்களில் இதை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு பேர் தான் கரப்ஷன். இது ஒரு பக்கம். ஓகே, ஆண்கள் வேறு மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. ஓகே, ஒரு மிடில் கிளாஸில் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் வருமானம்னு திட்டம் போட்டு பட்ஜெட் போட்டு வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பெருமனத்தை புரட்டலைன்னா நீ என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிற போது ஆண் வேறு மாதிரி டைவெர்ட் ஆக வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு போகப்படுது. ஏன்னா எல்லாரும் வேல்யூ சிஸ்டம்னு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை அறியாமலேயே, தெரிஞ்சோ தெரியாமலோ, இன்னும் சில நேரத்தில் பல நேரம் தெரிஞ்சே நம்ம வேல்யூ சிஸ்டத்தை, இந்த கரப்ஷனை நாம் எப்படி எஜுகேஷனுக்காக என்கரேஜ் பண்ண முடியும்? அப்போ கடைசியில் எல்லா பர்பஸும் தோற்று போயிடுதே. ஸ்டேட் இன் வித் அஸ், இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். இன்னைக்கு பெண்கள் அளவுக்கு ஏன் ஆண்கள் கல்வி முக்கியமானதா கருதல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. சார் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர், இன்ஜினியர், ஆசிரியர், பேங்க் மேனேஜர் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சார் வந்து வாய்ப்பு இருந்துச்சுங்க. இப்போ வாய்ப்பு கொட்டி கிடக்குதுங்க. இவனுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி இவன் வந்து எந்த விதத்துலையாச்சும் இது எத்தனை மாணவர்கள் படித்தாலும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இன்னும் கொட்டி கிடக்குது. இந்த புள்ளி விவரத்தை பார்க்கும்போது இன்னும் சில படிப்புகளுக்கெல்லாம் ஆளே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த காம்படிஷன்ங்கிறாங்களே, அது எவ்வளோ ஹம்பக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஹம்பக் சார். இவனுக்குரிய இடம் இன்னும் இருக்குது. இன்னும் நிறைய பேத்துக்குரிய இடம் இன்னும் பாக்கியாவே இருக்குது. எந்த மார்க் எடுத்தாலும் என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம் சார். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு சமூகம் இருக்கு. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எல்லாமே அதிகமாகிடுச்சு. எந்த சீட்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை மெரிட்லையும் வாங்கலாம், இல்லை வேற வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதனால அதுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை சார். அவனை ஃப்ரீயா விடலாம். ஏன்னா பின்னால வேணா கொஞ்சம் காசு கொடுத்து அவன் பார்த்துப்பான். பின்னால அவனோட இண்டிவிஜுவல் திறமை எதில் இருக்கோ அவன் அதில் கொஞ்சம் ஷைன் ஆகி, அவனுக்கு எந்த சப்ஜெக்டோ அதில் ஷைன் ஆகி வர்றதை பார்த்துட்டு நம்ம அவனுக்கு ஒரு தனி லைனை நம்ம. பட் இந்த ஐடியாவை எங்கேருந்து நீங்கள் கன்சீவ் பண்ணுறீங்க? ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னால் அப்பாக்கள் இப்படி சொல்லலை. விளையாட போனால் அப்பா இப்போ அம்மாக்கள் சொல்கிற மாதிரி தான், படிக்கிறதாண்டா உன் வேலை, விளையாடுறது இல்லை, காலை ஒடிச்சு போடுவேன் கபடி விளையாண்டேனா தான் சொன்னாங்க. இல்லை, படிப்பு தான் வாழ்க்கை கிடையாது. படிப்பு வாழ்க்கை கிடையாது. இல்லை சார், நான் அதுதான் கேட்க வரேன். 20 வருஷத்துக்கு முன்னால் அப்பாக்கள் இப்படி தான் இருந்தாங்க. இன்னமும் கூட மூர்க்கத்தனமாக தான் இருந்தாங்க படிப்பு விஷயத்தில், இல்லையா? ஓகே, உன் பக்கத்து வீட்டிலலாம் போய் சொல்லுவாங்க, அவன் பையன் ரோட்டில் விளையாடிக்கிட்டு இருக்காம்பாங்க, அவன் ஜாலியாக விளையாடுறான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் இப்படி எவால்வ் ஆகி மாறிட்டீங்க, படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கேருந்து அந்த ஐடியா வந்துச்சுன்னு கேட்குறேன். ப்ராக்டிக்கலாக பார்த்ததுல தான். சூப்பர். பக்கத்தில் நம்மளுடைய அனுபவ பயணத்தில் நமக்கு நடந்ததை வச்சு பார்க்கும்போதே இப்போ இருக்க சிஸ்டம் வந்துட்டு நம்மளாக கல்விங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை. ஸோ இவ்வளோ சீரியஸ்னஸ் வந்து இந்த சிஸ்டம் வந்து டசன்ட் டிசர்வ். அது வந்து கேஷுவலாக கொண்டு போனாலே போதும், கேட்சப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு பன்னாட்டு கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஆனால் அங்கே வேலையில்லா திண்டாட்டம் சரியான வேலைக்கு சரியான ஆள் கிடைக்காத திண்டாட்டம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அந்த ஸ்கில் செட்டை வந்து ஏன்னா யாருமே டீப்பாக போகிறோம், எல்லாம் அகலமாக போகிறாங்க, ஆள போகிறது ரொம்ப கம்மி. ஆள போகிற ஆட்கள் நான் வந்து நினைக்கிறீங்களா இந்த இஷ்யூ? இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல, உண்மையாவே நான் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் தான் இங்கே இல்லை, படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு சொல்றீங்கல்ல, இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவா பெண்கள் இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோசிக்க ஆரம்பிக்கல. ஏன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்க ஒரு அந்த தலைப்போட அடிநாதத்தில் நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் தான். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி. நம்மளுடைய அப்பாக்கள் அந்த ஸ்டேஜில் இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. முதல்ல வந்து எல்லாம் விவசாய இதுலேருந்து தொழில்முறைக்குன்னு சொல்லி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க.
அப்போ அவங்களுக்கு அந்த பதட்டம் இருந்துச்சு, நம்மள மாதிரியே அது நம்ம பக்கத்து வீட்டுக்கார வாத்தியார் இருக்கார் அவர் மாதிரியே ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அது மாதிரி கொண்டு வரணும்னு இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அப்பாக்கள் ஸ்டேஜில் நம்ம வந்து நகர்ந்து எவால்வ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அந்த ஸ்டேஜில் இப்போ லேடிஸ் இப்போ தான் கொஞ்ச நாள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். இப்போ அவங்க அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. அதே பதட்டம் இப்போ அவங்களுக்கு இருக்குது. இப்போ ஸ்பேஸ் ஜாஸ்தி, நிறைய காம்படிஷன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதே காம்படிஷன் ப்ரொபோஷனேட்டாக அப்பவும் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பதட்டத்தை அவங்க பட்டு தான் ஆவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போசர் ஆகும்போது ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க இப்போ நாங்கள் இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. ஏன் கல்வி ஒரு கேஷுவலான விஷயமா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து பேராசை இல்லை சார். லேடிஸ் வந்து மெயினாக பிளான் பண்ணுறது நல்ல வேலையில் வரணும், ஃபாரினில் போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். அது வந்து ஆண்கள் வந்து அந்த அளவுக்கு திங்க் பண்ணல சார். அவனுக்கு நிற்கிறதுக்கான ஸ்டெபிலிட்டி நம்ம பண்ணால் போதும். ஒரு டிகிரி படிக்க வைக்கலாம், அதுக்கப்புறம் அவன் டிசைட் பண்ணுவான் அவனோட ஃப்யூச்சரை. அவனுக்கு தேவைன்னா அவன் எக்ஸ்ட்ரா படிக்கட்டும். நான் பேராசைப்படுறது இல்லை. அவர் உங்களை தான் சொல்கிறாரு ஆக்சுவலாக. இல்லை அது உண்மை சார், அது உண்மை. அவங்க பேராசை அதாவது என்னென்னா ஃப்யூச்சரில் நல்லா எடுத்ததும் 2 லட்சம் 3 லட்சம் அப்படி சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அவனுக்கு தேவையான கல்வியை கொடுப்போம், அவன் சம்பாதிக்கட்டும். அதுதான் நம்மளோட கடமை, அதை நம்ம பண்ணணும். என்னோட பதில் என்ன? நானும் அதுதான் சார் நினைக்கிறேன். நான் எனக்கு பேராசை கிடையாது. நல்லா படித்து நல்லா முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அதான் பேராசை நான் சொல்கிறேன் சார். அப்படி நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை. ஓகே, நல்லா சம்பாதிக்கணும். எவ்வளோ சம்பாதிக்கணும்? எவ்வளோ சம்பாதிக்கணும்? உங்கள் போய் படிச்சு அந்த காலத்துக்கு வாழ்கிற அளவுக்கு சம்பாதிச்சா போதும். இன்னொரு மெயினாக அவங்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டையில், அதாவது இந்த ஒரு ஏரியாவில் தான் நீங்கள் வந்து விழுந்து எழுந்து வந்தால் தான் ஜெயிக்க முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. அது அப்படி கிடையாது. அதை தவிர பெரிய சமுத்திரம் இருக்குது. அதுலேயும் வந்து வின் பண்ணலான்ற ஒரு எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இங்கே தான் நீ குளிச்சு இது பண்ணால் தான் நீ வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் நிதர்சனம் அது கிடையாது. அதையும் தாண்டி நிறைய பேர் வின் பண்ணலாம். வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை விடவும் அதிகமாக இருக்குது. வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறீங்க. எஸ். பட் இதில் பேரலாக இன்னொன்று இருக்குது. ஒரு பிள்ளை படிக்கலைன்னா, சுமாராக படிக்குது, சரியாக படிக்கலைன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்செக்யூர்டாக இருக்குது? அவனோட வாழ்க்கை வந்து ஒரு அவமான வாழ்க்கையாக ஆகிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது. லைஃப்பில் ரீவைன் பண்ண முடியாது. நான் நினச்சேனாக்கா இப்போ போய் என்னால் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்க முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜில் அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ அவன் படிக்க வேண்டிய வயசுனா இப்போ படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் பெருசாயிட்டு நம்ம அப்பா படிச்சிருக்கலாமே அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறது பாயிண்ட் இல்லை, வேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து படிக்கிற வயசுனா அதை தான் செய்யணும். எஜுகேஷனை இவங்க சொல்கிற அளவு ஏன் கேஷுவலாக எடுத்துக்க முடியாது? பிள்ளை படிக்கலைன்னா எவ்வளோ இன்செக்யூர்டாக இருக்கும்? இதான் கேள்வி. கம்மியாக படித்தா அவங்க கம்மியாக தானே சார் சம்பாதிப்பாங்க. இப்போத்தில் இருக்கிற விலைவாசியில் எப்படி நிறைய சம்பாதிக்கலாம்? நிறைய படித்தா நிறைய சம்பாதிக்கலாம். இப்போ வந்து படிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு சிஸ்டம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எப்படின்னா சார் கொஸ்டின் ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க ப்ளீஸ். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கல்வியை கேஷுவலாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு உங்கள் கணவர் இல்லையா? அப்படியே எடுத்துக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை நல்லா படிக்குது, ஒரு குழந்தைக்கு சுமாராக தான் படிப்பு வருது. படிக்கிற காலத்தில் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணி படிக்கல. ஸோ ஆக்சுவலாக வீட்டில் பொதுவாக அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கு. ஸோ ஒரு நல்லா படிக்கிற குழந்தை லைஃப்பில் ஒரு வெல் செட்டில்டாக வந்துடுறாங்க. எப்படியோ அவங்க படிப்பு அவங்க இதை வச்சு வந்துடுறாங்க. இன்னொருத்தங்க அவங்க லைஃபுக்கான தேவையான ஒரு அடிப்படை இதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன கம்பேரிசனே அங்கே வந்துடும் சார். நான் என்ன சொல்கிறேம்மா, இது எல்லாமே நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு நீங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறீங்க. முதல் விஷயம், படிப்பை பணத்தோடு தான் ஈக்குவலைஸ் பண்ணுறீங்க. படிப்பு ஈக்குவல் டு பணம், படிப்பு ஈக்குவல் டு பணம், படிப்பு ஈக்குவல் டு பணம், படிப்பு ஈக்குவல் டு பணம் தான் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, பெரிய படிப்பு படிக்கலைன்னா, பயங்கரமாக கொடூரமாக படிக்கலைன்னா பெருசாக பணம் பண்ண முடியாதுங்கிறதுலையும் தீர்மானமாக இருக்கீங்க. அப்புறம் ஆவரேஜாக ஓரளவு படித்தவங்களாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறோம் அப்படின்றது நிறைய விஷயம் கேட்கறதுனால. எங்கே இது கேட்டீங்க? இப்போ ஒரு கம்பேரிசனே வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நம்ம கல்விக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லலை. கல்வி ரொம்ப முக்கியம்னு நான் வவுச் பண்ணது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நாங்களும் சொல்லியிருக்கோம். அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம், லோனு போட்டு கடன் பட்டு வீட்டுக்கார இஎம்ஐ கட்டி எல்லா பாடுபட்டு தங்கத்தை எல்லாம் அடமானம் வச்சு எல்லாம் செஞ்சு படிக்க வச்சு மறுபடி அவர் எங்கேயாவது போய் சம்பளம் வாங்கிட்டு அவரும் மிடில் கிளாஸ்லாம் இருப்பார். ஆக பணத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்புறம் இன்னொன்று இருக்குது, பணம் ஈக்குவல் டு படிப்புன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்ததுமே சங்கடம். உங்களையெல்லாம் தான் டார்கெட் பண்ணி மல்டிநேஷனல் கம்பெனிலாம் ரெடியாக இருக்குது உங்களுக்குலாம் இஎம்ஐ போடுறதுக்காண்டி எல்லார் தலையிலையும். இந்தா வச்சுக்க சேப்பு சட்டம்மா 25,000 இஎம்ஐ, மஞ்சள் சுடிதாரம்மா 15,000 இஎம்ஐ, புருஷனை சாகடிங்க அப்படின்ட்டு அவங்க இஎம்ஐ போட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆக்சுவலாக என்னன்னா, இந்த படிப்பு மேலே அப்சஷன் வந்ததுனால ஒரு பயங்கர பிரச்சனை வந்திருக்கு. பிள்ளைகளுக்கே படிப்பு குறித்து நம்ம வேறு மாதிரி ஒரு பார்வையை முன்வைக்கிறோம். அது சோத்துக்கான ஏற்பாடுன்னு சொல்ல பார்க்குறோம், பணக்காரனாவதுக்கான ரூட்டுன்னு சொல்ல பார்க்குறோம்.
இது ரொம்ப பயமான ஆபத்தான விஷயங்க. அப்படி சொல்லவே கூடாதுங்க. படித்தவனா நீன்னு கேட்கறதுக்கு பின்னால பண்பாடு இல்லாமல் இருக்கிறாயே, நாகரிகம் இல்லாமல் நடந்துட்டு இருக்கியே, பொம்பளையை கையை நீட்டி அடிக்கிறியே, அறத்திற்கு புறம்பாக செயல்படுறியே, ஊழல் செய்யறியே, நீ படித்தவனாங்கிறதான் கேள்வி. படிப்பு தானங்க இந்த சமூகத்தை மாற்றிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டை எதுங்க பெருசாக மாற்றுச்சு? படிப்புங்க. நம்ம அரசியல்லேருந்து சமூக ஆர்வலர்கள்லேருந்து அவ்வளோ பேர் மற்ற ஒரு நார்த் இந்தியாவில் வட இந்தியாவுடைய பல பகுதிகளோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறத நம்ம படிச்சிருக்கோம். படிச்சே தான் சோசியல் சிந்தனைகளை உருவாக்குச்சு. பெண்ணுக்கு படிப்பு கொடுக்கணும்னு சொல்ல வச்சுச்சு. நம்ம வெறும் பணம், நம்ம பெரிய பணக்காரன் கிடையாது. ஆனால் உலகத்துக்கு நம்ம மாடல், ரோல் மாடல். பாடுறா படித்து ஒரு சமூகமே இங்கே வந்துட்டான் பாருன்னு. சம உரிமையை படிப்பு தான் சொல்லி கொடுத்துச்சு. இல்லாதவனுக்காக இறங்கி வரும்டான்னு படிப்பு தான் சொல்லி கொடுத்துச்சு. ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும்னு படிப்பு தான் சொல்லி கொடுத்துச்சு. சாதிய கட்டுமானங்களை உடைக்கணும் படிப்பு தான் சொல்லி கொடுத்துச்சு. அறத்துக்கு புறமா நடக்கக்கூடாதுன்னு படிப்பு தான் சொல்லி கொடுத்துச்சு. அதை படிப்பா சொல்லி கொடுப்பீங்களா? சம்பாரிச்சிடும். அதை பற்றி ஒரு வார்த்தை வரல. உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. ஆனால் நமக்கு தெரியாமல் நம்ம இதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இது தப்பு. ஏன்னா நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கிற பட்சத்தில் அப்போ இதை தான் சொல்லணும். அது நியாயம். ஏன்னா பிள்ளைகளுக்கு இல்லைன்னா வேறு எதுவுமே தோணாதுங்க. சம்பாதிக்கணும். ஒரு ஸ்டைலிஷ் கரப்டட் பீப்புளாக நம்ம மாற்றிடுவோம். கீதா பிரேம்குமார், ஓவரால் அந்த ஷோ பார்த்தீங்க. பெண்கள்கிட்ட இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அதாவது பெண்களுக்கு இந்த டிரான்சிஷன் ஏன் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், பொருளாதாரமும் கல்வியும் வந்து தொடர்ந்து நம்ம சமூகத்தில் பெண்களுக்கு மறுக்கப்பட்டு வந்தது. அந்த சமூகத்திலேருந்து அது கிடைக்க ஆரம்பித்தவுடன் அதில் இருக்கிற அட்வான்டேஜை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அந்த அட்வான்டேஜுன்ற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அது தனக்கு பாதுகாப்பு, கல்வி என்பதனால அது எனக்கு பாதுகாப்பு. அதனால் உங்களுடைய ஒரு கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, கல்வின்றது அறிவு சார்ந்ததாக இருக்கணும். கல்வி முக்கியம்தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மட்டும் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்ற ஒரு நிலையை மாற்றி அவன் மனிதனாக ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு அகாடமிக்கலாக ஜெயிக்கிறது, ஒரு ஸ்டேட்டஸில் ஜெயிக்கிறது, அப்படியே அவன் காரு பங்களா அப்படியே மேலே மேலே பொருளாதாரியாக ஜெயிக்கிறது, இதுக்கு மீறி ஒரு சாதாரண மனிதனாக அவனை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சுயநலம்ன்ற வட்டத்துக்குள்ளே போகாமல் அவனை ஒரு மனிதனாக அவனோட வாழ்க்கையில் வாழறதுக்கான ஒரு குறைஞ்சபட்ச விஷயத்தை கூட கொடுக்காத ஒரு இதை நம்ம இவ்வளோ, அதுவும் நீங்கள் ஒரு சில பெண்கள் சொன்னது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் ஆண்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த மனநிலை இவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இன்னும் என்ன தான் எம்பவர்மெண்ட்டு, ஒரு எஜுகேஷ்னலாக விமன் வந்துட்டாங்க, நிறைய வேலைக்கு போகிறாங்க, சுயதொழிலில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த பாதுகாப்பை ஆண்கள் கொடுக்க தவறிட்டீங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழற வாழ்க்கை அப்படின்ற ஒரு இயல்பு நிலையிலேருந்து நான் ஆணை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு பெண் தள்ளப்பட்டு விட்டான். அதாவது ஜெயிக்கிறது அப்படின்றது வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே எப்படி வேணாலும் ஐ ஹாவ் டு வின் அப்படின்னு. அப்போ அந்த வின் பண்ணணும் அப்படின்றது மைண்டில் வரும் பொழுது அவங்க கல்வியை ஒரு ஆயுதமாக எடுத்துட்டாங்க, பொருளாதாரத்தை ஒரு ஆயுதமாக எடுத்துட்டாங்க. அனும்போது அந்த ரெண்டு விஷயம் எதை அவங்க பிரதானமாக எடுத்து மேலே வந்தாங்கன்னு அவங்க நம்புகிறாங்களோ அந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்க்க தவறின ஒரு விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய கல்வியாளராக நீங்கள், அதுவும் இது விமனுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு இயல்பாக ஒரு ஆணை உங்கள் சப்போஸ் பசங்க படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனை ரொம்ப ஒரு கட்டத்திட்டுக்குள்ள படிப்பு படிப்பு படிப்புன்னு வளர்க்கப்பட்ட ஆண்கள் சமூகத்துக்கு வரும் பொழுது பெரும்பாலும் தோற்று போயிடுறாங்க. அதை தயவு செஞ்சு உணர்ந்து அந்த தன்னம்பிக்கையை அவங்களுக்குள்ள வளர்க்கறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்யணும். ஏன்னா எனக்கு நிறைய ஆண்கள் தெரியும், அம்மா சொல்கிற பேச்சு மனைவி சொல்கிற பேச்சு இந்த ரெண்டும் இல்லை அப்படின்ற ஆண்கள் அவங்களால சிந்தனை சக்தியே இல்லை, அவங்களால வேற எதையுமே வாழ்க்கையில் யோசனை பண்ண முடியாத அளவுக்கு தள்ளப்படுறாங்க. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நம்மளோட ஒரு அடுத்த சமூகம் அப்படின்றது உங்களோட அடுத்த தலைமுறை. நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு எண்ண பிரதிபலிப்புகளும் ஒரு சமூக சிந்தனையை இருக்குன்ற பொறுப்பு நம்மளுக்கு ரொம்ப அதிகம். நீங்கள் இன்னும் இப்போ ரொம்ப பார்ட்டிசிபேட்டிவாக இருக்கணும். இப்போது நிச்சயமாக இன்றைக்கி கூட நிறைய விமன் சொல்கிறாங்க, ஒரு எப்போவுமே ஒரு பிடிஏ மீட்டிங்கோ இல்லை ஒரு எதனா ஒன்று ஸ்கூலில் முன்னாடி நிற்கணும்னா ஜென்ஸ் ஸ்டே பேக்.
இது வந்து அப்படி இல்லாமல் வந்து அவங்கள மையப்படுத்திட்டே நிற்கும்போது அவங்களுக்கு வந்து பயம் வந்துடும். கண்டினியூஸாக வருது. ஏன்னா நான் தானே போய் பதில் சொல்லணும். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த ஒரு அன்கான்ஷியஸ் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை வளர்ப்பில் நிச்சயமாக ஒரு மனநிலையை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும். அதை வந்து நீங்கள் ஆண்கள் வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். கல்வியை வந்து இயல்பாக பாருங்கள். இயல்பாக பார்த்த கல்வியாளர்கள் வந்து ரொம்ப அறிவு சார்ந்து ஒரு பேங்க்கை கூட்டிட்டு போகிறீங்களா, சின்ன சின்ன விஷயங்கள் அது எப்படி எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, பொது அறிவு சார்ந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதை பேசுங்க. வெறும் புக்கில் இருக்கிறத ஒரு மனனம் பண்ணி வெறும் அகாடமிக் இப்போ ஆச்சு மேலே ஜூனில் வந்தாச்சுன்னா எத்தனை பேர் நாளிதழில் வந்து தலைப்பில் நின்று ஸ்வீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 10 பேர் கொடுக்கலாம், 15 பேர் கொடுக்கலாம். எழுதுகிற 6 லட்சம் பேர் ஸ்வீட் கொடுக்க முடியுமா? அதுதான். அதனால் கொடுக்காத பசங்கள்லாம் வந்து தோற்று போயிடுறாங்களா? நிச்சயமாக இல்லை. அதனால் வெற்றி தோல்வி அப்படின்ற கான்செப்டை வந்து கொஞ்சம் மாற்றி மன மகிழ்ச்சிக்கு இருக்கிறது, மன நிம்மதிக்கு என்ன விஷயம், அதுக்கான ஒரு வாழ்க்கையை வந்து கொண்டு போனாலே வந்து உச்சத்தை தொடணும் அப்படின்றது தான் வெற்றின்ற கண்ணோட்டம் வந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உச்சம் வந்து எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. எனக்கு ஒரு 2-3 பேர் மட்டும் பழைய கேள்வி தான் திரும்பவும் அதை கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் பிள்ளைய அடிக்கிறப்ப ஓகே அல்லது என்ன பாசமாக ரொம்ப அல்லது கில்லும் போது கொட்டி அது தேம்பி தேம்பி அழுகிறத அந்த குழந்தையோட முகத்தை பார்க்குறப்ப ஒரு அப்பாவை அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வலிக்கும் சார். என் பொண்ணு அழும்போது நான் அழுதுருக்கிறேன். அவங்க அடிச்சியோ திட்டியோ ஏதோ ஒன்று பண்ணும்போது என் பொண்ணு அழும்போது நான் அழுதுருக்கிறேன். தேம்பி தேம்பி அழுகும்போது வாய் விட்டு சொல்ல முடியும், வார்த்தையே வராது. நமக்கு அப்படியே உடஞ்சி போயிடும் சார். பார்க்கும்போதே உடஞ்சி போயிடணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் பார்க்க. அந்த டைமில் நமக்கு தோணும் சார், குழந்தை படிக்கலைனாலும் பரவாயில்ல, படிப்புக்காக ஒரு குழந்தைய அடிக்கிறாங்களே, வேண்டாம் படிப்பே இல்லாமல் இருக்கட்டும், என் குழந்தை என் கூட இருந்தால் போதும், இந்த கஷ்டம் அனுபவிக்க வேண்டாம், அந்த ஃபீலிங் வரும் சார். பக்கத்தில் கொடுங்க. நமக்கே இந்த துக்கம் வந்து நெஞ்சு அடைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன அது இது இல்லைன்னா கூட நம்ம ஜெயிக்கலாம், எதுக்கு இதுக்காக வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைமு குச்சியில் அடிச்சிட்டாங்க காலில். அப்போ வந்து அவங்க சொல்லிட்டு அழுகும்போது நமக்கு அழுகு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இந்த பக்கம் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்காக கேட்குறேன். நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தோணுதோ? அப்படி தோன்றது யாருக்கு? ஏறக்குறைய பாதி பேருக்கு தோணுதே. மேடம் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன் சார். படிப்பை மட்டும் சொல்லி கொடுக்குறோமோ மற்றது இது விட்டுட்டோமோ அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன் நான். இனிமேல் அப்படி இருக்கமா கூடாதுன்னு வர தோணுது. ஆக்சுவலாக இது ரொம்ப நுணுக்கமான ஒரு ஷோ அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். நம்ம ரொம்ப சின்ன அசைவு கூட கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இதை பேச ஆரம்பிச்சவங்களுக்கு இதில் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. உண்மையாகவே ஆணுடைய உலகம் ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக இதுதான் மினிமம் அப்படின்னு ஒன்று வைக்கிறோம். அந்த சம்பாத்தியத்தை மீட்டு கொண்டு வரலைன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட தாங்கிக்க முடியாது. அவன் இப்போ எப்படி சில வார்த்தைகளை பெண்ணால் தாங்க முடியாது, அது மாதிரி சில வார்த்தைகளை ஆணால் தாங்க முடியாது. அப்புறம் இந்த இன்டர்வல்லே கிளைமாக்ஸில் வர்ற வேலையை முதல்ல நம்ம நிறுத்தணும். நம்ம வேலையே தான், நம்ம வேலையை இன்டர்வலில் வருவோம், இல்லாட்டி கிளைமாக்ஸில் வருவோம். நல்ல பேர் வாங்கிக்கிறது, அதெல்லாம் படிக்க வேணாண்டா, கவலைப்பட வேணாண்டான்னு. ஆக பார்ட்டிசிபேஷனே இல்லாமல் ஹீரோவாகிறதுங்கிறது ஒரு ஷார்ட்கட். ஆக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்கள் இதை செஞ்சால் கூட பரவாயில்லைங்களா, அப்போ உங்களுடைய கோபமும் நியாயமாக தெரியும். இல்லைன்னா புரியாதனமாக தான் அவங்களுக்கு தெரியும். அம்மாவை வெளியாக்க முடியாது, அப்பா எதாவது ஆக்சுவலாக நீங்கள் குழந்தைகளை தனியாக கூப்பிட்டு தான் பேசணும். அம்மாட்ட நீங்கள் தனியாக தான் சொல்லணும். நீங்கள் அம்மாவை அவங்க சொன்னாங்க பாருங்களேன், அவங்க முன்னால் அவள் கிடக்கிற விட்ற அப்படின்னா அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? வீட்டில் அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்போ ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட இஷ்யூஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் குழந்தையோட படிப்பை அவங்க தான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. இல்லை வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் அவங்க தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பெரிய கேன்வாஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள் சார், அப்போ தெரியும். ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம், யாரையும் குற்றவாளியாக்கலை, யாரும் சிக்கலுக்கு உட்படுத்தலை. ஆனால் போல்டாக நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இது தொட்டு சில விவாதங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது தமிழ்நாட்டில் இது பேசணும். மேபி சோஷியாலஜிஸ்ட் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சீரியஸான ஒரு டோன் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ பயப்படாதீங்க, இவ்வளோ நெருக்கடிக்கு ஆளாக்காதீங்க. இன்டர்வல்லையும் கிளைமாக்ஸ்லேயும் வந்து டயலாக் பேசாதீங்க. ஒரு 2 கப்பலுக்கு, ஏன்னா யாருக்கு கொடுத்தாலும் கப்பலுக்கு தானே போகுது, அப்படி பார்க்குறப்போ ஒரு 2 கப்பலுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லோரும் நல்லா தான் பேசினாங்க. பட் இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸில் மன அளவிலேயே கல்வி தான் முக்கியம்னு எனக்கு தோணுது. அதிலே என்னால் வெளியில் வர முடியலைங்கிறத ஒத்துக்கிட்டதாக இருக்கலாம். அப்புறம் உண்மையாக பரவலாக இன்றைக்கி பெண்கள் கல்வி முக்கியமானதாக நினைப்பதற்கான காரணங்களை யதார்த்தமாக ஏற்றுக்கொண்ட மனநிலையாக இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் ஓரளவு நிறைய பேருடைய ப்ராபபிலிட்டிக்குள்ளே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
அதுக்கு நேர் எதிராக கல்வியை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறதுல ஒரு மிகச்சரியான புரிதலோடு இருக்கக்கூடிய கணவர். வாங்க சார், உங்களுக்கு தான் திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் பரிசு. நீங்கள் பேசுனதுக்காங்கிறது நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் லாட். ஒவ்வொருத்தரும் தாங்கள் கடந்து வந்த அனுபவங்களின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கை குறித்து சில புரிதல்களை வைக்கிறார்கள். அந்த புரிதல்களிலிருந்து தங்களுடைய பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றின ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அதை 2 பேர்கிட்டையுமே இந்த கப்பல்கிட்ட பார்க்க முடிஞ்சது. ஒருத்தங்க என் கல்விதான் என்னை காப்பாற்றியது, ஆளாக்கியது, அதனால் கல்வியின் மூலமாக மட்டும்தான் என்னுடைய பிள்ளையை வாழ வைக்க முடியும் அப்படின்னு நம்புகிற ஒரு அம்மா. இன்னொரு பக்கம் ஒரு குழந்தையினுடைய எல்லா விதமான டேலண்ட்டையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும், ஒரு அனுபவமும் வாழ்க்கை சொல்லித் தருகிற பாடமும் தான் அவர்களை மேம்படுத்தும்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பா. அநேகமாக இந்த டிபேட் தான் நிறைய மெஜாரிட்டி வீடுகளில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ப்ளீஸ் கம், வாங்க. கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 rupees கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நன்றி, வணக்கம்.